வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவினுடைய அடிப்போற்றி. ஆலியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு என்னும் முதல் வணக்கம். வாழ்க இத்தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வளர்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்.கே. மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியா தகவல் தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர் மூத்த பேராசிரியர் கிருஷ் முரளீஸ்வர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் காயத்ரி அம்மா அவர்களுக்கும், இன்று விண்ணலை வழியாக இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வணக்கங்கள் பல கூறி, சித்தர்களை மகான்களை வணங்கி இன்றைய சிந்தனையான தவ நுணுக்கங்கள் பகுதி 17 தொடங்குகிறது. ஏற்கனவே 1 16 தவ நுணுக்கங்களை கொடுத்திருக்கிறேன் இந்த ஆழியார்கள் விண்ணலி வழியாக. இன்று தவ நுணுக்கம் 17 நித்யானந்த தவத்தை பற்றி சில நுணுக்கங்களை மகர்ஷியும் கொடுத்திருக்கிறார்கள். அதில் நானும் அதை சில நுணுக்கங்களை அவர் கொடுத்திருக்கின்ற அந்த வகையில் அதை கோடிட்டு பார்ப்பதற்காக இந்த நித்யானந்த தவம் மிக மிக அருமையான இடம் பெறுகிறது. இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே தவ நுணுக்கங்கள் தோன்றுவதற்கு இந்த ஆழியாரின் தவ நுணுக்கங்கள் இத்தனை 16 வரைக்கும் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. கேட்கலையம்மா? கொஞ்சம் சவுண்ட் அதிகமா வேணும்னு நண்பர்கள் கேக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்குங்க. சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுமா? கொஞ்சம் சரி, நண்பர்கள் கேக்குறாங்க. சவுண்ட் நிறைய தானே இருக்கு. ஆனா கேக்குதுங்கய்யா, அதாவது கேட்காம இல்ல, கொஞ்சம் அதிகமா வேணும்னு கேக்குறேன். இப்ப நல்லா கேக்குதா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குதுங்க. அதேதான் இருக்கு. நான் ஒண்ணு சரி பண்ணல. பக்கத்துல வந்து பேசு. இல்ல, ஹெட்போன் தானே போட்டிருக்கேன். இப்போ கேக்குதுங்கய்யா, இப்ப கேக்குதுங்க. நல்லா இருக்கா? கேக்குதா? கேக்குதுங்கய்யா. இப்ப ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் சவுண்ட் ஆரம்பிக்கல, நீங்க சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். சவுண்ட வந்து நானும் மேனுவல்ல நானே சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதானே? சரிங்க சரிங்க இல்லையா? சரிங்க. சரிங்க, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா, வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த தவ நுணுக்கங்களை தோன்றுவதற்கு, அதாவது 1 16 வரைக்கும் இந்த ஆழியார் ஜோமில் பேசுவதற்கு காரணமாக அமைந்த ஒரு மகரிஷியினுடைய வைர வரிகள் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தவத்தை வந்து நல்ல முறையில செஞ்சாதான் தவத்தினுடைய பலன் நம்ம அடைய முடியும். அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துரு, ஒரு வரிகள் கொடுத்துருப்பாரு பாருங்க. அதை நான் அடிக்கடி 1 தவ நுணுக்கங்கள் சொன்னாலும் ஆரம்பத்துல அதை சொல்வதை நான் தவறுவது இல்லை. பாத்தீங்கன்னா, ஏன்னா உங்க மனசுல நல்ல பதியணுங்கிறதுக்கு வேண்டிதான் அந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். எந்த தவம் செய்தாலும் அத்தவத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் பொருள் உணர்ந்து அகக்காட்சியாக கண்டு மனம் வைத்து புரிந்து கொண்டும் விளங்கிக் கொண்டும் தவம் செய்தால்தான் அந்த தவத்தினுடைய, நீங்க எந்த தவத்தை எடுத்து செய்கின்றீர்களோ அந்த தவத்தினுடைய முழு பலனை முழுமையாக அடைய முடியும். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சில நேரங்கள்ல வந்து இந்த வரிகள் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த தவ நுணுக்கங்களையே நான் இருக்கேன். இன்னொரு இடத்துல மகர்ஷி அவர்கள் சொல்றாங்க, மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் அதற்கு முறைப்படுத்தப்பட்ட உளப்பயிற்சி அவசியம், மிக மிக அவசியம். அந்த அகப்பயிற்சி தான் அகத்தவம் என்பது. அகத்தவம் இன்றி மனச்சுழல் குறையாது, விளைவறிந்த விழிப்பு நிலையும் உங்களுக்கு வராது, பதிவு நீக்கம் நீங்கள் பெற முடியாது, வீடு பேரும் உங்களுக்கு கிட்டாது. அதை விட முக்கியமான வரி, வாழ்வின் நோக்கம் உங்களால் அடைய முடியாது, அது நிறைவேறவும் நிறையாது. எனவே நீங்கள் நல்வாழ்வு பெற வேண்டுமானால் மனவளக்கலை அகத்தவம் மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்கிறது மகர்ஷி. அதாவது தவம் செய்தால் இன்னென்ன பலன்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா தவம் செய்யாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிதான் சில மகரிஷிகளுடைய கொட்டேஷன்ஸை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுடைய உரைகளை. அதுல பாருங்க, வாழ்க்கையில நாசம் விளைவிக்குமா ஒரு மாயின் அஸ்திரம் இருக்கான்னா, அதாவது நம்முடைய வாழ்க்கையில
நாசம் விளைவிக்கக்கூடிய ஒரு அஸ்திரம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தியானம் செய்யறதுக்கு எப்பொழுதுமே சோம்பேறித்தனப்படுவதுங்கிறாங்க. அப்படி சோம்பேறித்தனப்படுவதனால உனக்கு வாழ்க்கையில இது நாசம் விளைவிக்கிறது. எப்படி விளைவிக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தியானம் செய்யாமல் இருந்தீங்கன்னா, இறைவனிடத்திலிருந்தும் குருவினிடத்திலிருந்தும் இசைவுடன் இருப்பதிலிருந்து உங்களை தடுத்துக் கொள்கிறீர்கள் என்கிறார்கள் மகன். அதைதான் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் சொல்றார் பாருங்க. அவருடைய வரிகளிலே சொல்றேன். மிக மிக நாசம் விளைவிக்கும் மாயையின் அஸ்திரம் எதுவென்றால் தியானம் செய்ய மனமின்றி இருப்பது. இத்தகைய தன்மையினால் ஒருவன் இறைவனுடனும் குருவினுடனும் இசைவுடன் இருப்பதிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்கின்றான் என்கிறார் அவர். அவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இதெல்லாம் சொல்ல போனா தியானம் நீங்க எப்பயாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சிக்கு தான் நான் இதை கொண்டு வரேன். ஒரு சிறிதளவு தியானம் செய்யுங்கள். அது நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை பற்றிய மரண நிலை பயமும், நீங்கள் இறந்த பின்னால் எப்படி இருப்பீர்கள் என்று நினைக்கின்ற அந்த பயமும் உங்களை விட்டு நீங்கி விடுங்கிறாரு மகா அவதார் பாபாஜி. இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறிதளவு தியானம் கூட மரண நிலை மற்றும் மரணத்துக்கு பின் ஏற்படும் நிலை ஆகியவற்றின் பயத்திலிருந்து உங்களை காப்பாற்றிவிடும் என்கிறார். அவர் கொடுத்த கொட்டேஷன்ஸ் எல்லாமே. இப்படிப்பட்ட இந்த தவத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மகரிஷியினுடைய 9 தவமுறைகள்ல 4 குண்டலினி யோக தவங்களும் கொடுத்துட்டோம். 5 சிறப்பு தவங்களை தான் இப்ப நம்ம கொடுத்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு தான் நித்யானந்த தவத்தை நம்ம கொடுக்குறோம். இப்ப நித்யானந்த தவத்துல என்ன சார் அப்படி என்ன சார் நுணுக்கம் இருக்கு? இது என்ன மூச்சை மூலாதாரத்துக்கு மேல எடுத்து போறோம், உடல் முழு பரப்புறோம், இதுதானே இதுல என்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு நுணுக்கங்கள் இருக்கு. மகரிஷியே அதை சொல்லி இருக்காரு. நம்ம அதை ஊன்று கவனிக்கணும். அவர் சொன்னதுதான், வேற எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி நித்யானந்த தவம் எப்படி பிறந்தது அப்படிங்கிறது, மகரிஷி எப்படி இதை கொண்டுட்டு வந்தாருன்னு அவரே சில இடங்கள்ல சொன்னதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். புரிஞ்சுக்கிறோம். ஒரு சமயம் நண்பர்களுடைய அழைப்பின் பேரில் மகரிஷி அவர்கள் பூட்டான் செல்கின்றார். அவங்க பூட்டான்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயில் நிறைய இருக்கும். ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் மேல முதல்ல அந்த நம்ம சிவன் கோயில்ல என்ன எழுதியிருப்போம்? முருகா முருகான்னு எழுதியிருப்போம். அதாவது தெய்வத்தினுடைய பத்தி இருப்போம். அந்த சிவன் கோயில்ல என்ன எல்லா சிவன் கோயிலையும் மகரிஷி அதை பார்வையிடுகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க திபெத்திய மொழியில ஓம் மணி பத்மீகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எல்லா கோயிலையும் பெருசா எழுதி வச்சிருக்காங்க. அந்த முன் கோபுர வாசல்லே எழுதி வச்சிருக்காங்க. இது மகரிஷிக்கு எப்பவுமே மகரிஷி ஒவ்வொரு இடங்கள்ல போனாருன்னா அவர் அந்த ஏதாவது ஒரு நிகழ்வு தவத்துக்கு ஏதாவது பயன்படுகிறதா என்பதை பார்த்து தான் தவத்தோடு தான் ஒன்றி போவார். அப்படி பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் கேட்கும்போது அது வேற ஒண்ணும் இல்லை. திபெத்திய மொழியில் ஓம் மணி பத்மி ஹம் என்று எழுதியிருப்பது நம்ம ஓம் நமச்சிவாயா என்று சொல்லுகின்ற அதனுடைய பொருள் இது. அதனுடைய வார்த்தை வைங்களேன். இந்த வார்த்தையை எழுதி போட்டது இல்லாம தவத்திலையும் அவங்க இதை யூஸ் பண்றாங்க, உபயோகிக்கிறார்கள். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஓம் மணி பத்மி அப்படின்னு அந்த 3 வார்த்தைகளை சொல்லும் போது மூச்சை சர்வசாதாரணமா கீழே இருந்து மேல இழுத்து அப்படியே மேல கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு அங்கிருந்து மூச்சு எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம், அதுக்கப்புறம் மூச்சு விட்டுத்தான் ஆகணும். அப்படி அந்த நிலை வரும்போது மூச்சை மெதுவாக விட்டு கொண்டு எப்படி பண்றாங்கன்னா அப்படின்னு விடுறாங்க. ஓம் மணி பத்மி அப்படின்னு இழுத்துட்டு மூச்சை விடும்போது அப்படின்னு மூச்சை இறக்குறாங்க. மூச்சை இழுக்கும் போது ஓம் மணி பத்மி பத்மி என்றும், விடும் பொழுது ஹம் என்ற வார்த்தை. இது பிராணாயாமத்தினுடைய ஒரு இதுதான். எப்ப இது நீங்க அசபா மந்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த மலேசியால பேசிக்கிட்டு இருக்கேன். சித்தர்களும் வேதாத்தியத்தை பத்தி 165 நாட்கள் வாரங்கள் ஓடிவிட்டன. அதுல இந்த அசபா மந்திரத்தை பத்தி போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் பேசியிருக்கேன். ஔவையாரினுடைய விநாயகர் அகவல் என்ற பகுதியில இந்த அசபா மந்திரம்னு ஒண்ணு வரும். அதுக்கு அர்த்தம் அது என்ன ஏதுங்கிறத அதை நான் சொல்லியிருக்கேன். அதான் இந்த அசபா மந்திரத்தினுடைய இதை பத்தி தான் இந்த இது ஓம் மணி பத்னி கண்டு. இதை பார்த்த உடனே மகரிஷி என்ன பண்ணாருன்னா, இதே மாதிரி நாமும் அந்த தவத்தில் ஈடுபடும்னா அங்கேயே அந்த பூட்டான்லயே தவத்துல அந்த கோயிலே வச்சு தவமெல்லாம் அவர் செஞ்சிருப்பார் மாதிரி தெரியுது. தெரியும் போது அவருக்குள்ள ஒரு சரியான உற்சாகம்.
ஒரு நல்ல உடல்நிலை வந்து நல்லா இருந்தது, தெம்பா இருந்ததுன்னு சொன்னோன்னே நல்லா இருக்கே இந்த தவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நேரா வந்து தம்முடைய இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த தவத்தை மக்களுக்கு வடிவமைத்து கொடுக்கிறார், திபெத்திய தவம் என்ற பெயரில். அதே மாதிரி அப்படி வடிவமைத்து கொடுக்கும்போது அந்த தவத்தை செஞ்சு 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 பழக்கப்பட்ட உடனே கீழே மன்றங்கள்ல இருந்து தலைமைக்கு வந்து புகார்கள் போகின்றன. என்னன்னு கேட்டீங்கன்னா, என் உடம்புல வந்து கொப்பளமா வந்துருச்சு, என் உடம்பு எரியுது, என் கண் எரியுது, தலைபாரம் வந்துருச்சு, அப்படி இப்படின்னு நிறைய புகார்கள் போகின்றன. அத மகரிஷி பார்த்த உடனே இந்த தவத்தை செஞ்ச உடனே இப்படி வருதுன்னா அப்புறம் என்ன இருக்கு இந்த தவத்துலன்னு அதில் ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் கண்டுபிடிக்கிறாரு, அந்த தவத்தை அந்த கண்ட்ரியில திபெத்தியத்துல வந்து பூட்டான்ல வந்து அது என்ன சொல்றோம், ஓம் மணி பத்மின்னு இழுத்துட்டு ஹம்முன்னு விடுறோம். அப்படி செய்யும் போது எப்பொழுதுமே பாருங்க, நீங்க பிராணாயாமம் வந்து காலையில மாலையில கரெக்டா நல்ல முறையில் செஞ்சீங்கன்னா உடம்பு ரொம்ப சூடாகும். அதுதான் சித்தர்கள் அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு அதுக்கு உண்டான வைத்தியங்கள் அவர்களே அந்த சித்த மருத்துவத்திலே பார்த்துருவாங்க. நம்ம அதை குடிக்கும்போது மகிழ்ச்சி செல்வம் அந்த மாதிரி நம்ம பிராணாயாமம் அடிக்கடி செஞ்சு ஜூடு உடம்பு ரொம்ப உஷ்ணமாகிட்டா பால் முதற்கொண்டு குடிக்கிறது, அது உஷ்ணம் குளிர்வதற்கு உண்டான மூலிகைகளை நம்ம எடுக்கணும், மருந்துகளை நம்ம எடுக்கணும். அவர் பார்த்தாரு அந்த பூட்டான் கண்ட்ரில, குளிரான அந்த கண்ட்ரில இந்த மந்திரத்தை சொல்லி தவம் எடுக்கும் பொழுது மேலும் கீழும் போயிட்டு வர்றதுனால உஷ்ணம் ஏற்பட்டதுனால அங்க வந்து குளிர் பிரதேசத்துல இருக்கிறதுனால இந்த உஷ்ணம் உடம்புல இருக்கனால அது ஈக்குவல் ஆயிருது, அவங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா நம்ம நாடு வந்து உஷ்ண பிரதேசம் இல்லையா, ரொம்ப ஹீட்டா இருக்கிற இடம். இதை மேற்கொண்டு ஹீட் ஆகும்போது அந்த கொப்பளங்கள் வருதுன்னு சொல்லிட்டு அதுல என்ன பண்றாருன்னா, அதுல இருந்து ஓ இதனாலதான் இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அதை மாத்தி அமைக்கிறாரு. எப்படி அமைக்கிறாரு பாருங்க. அந்த அவங்க அந்த அவங்களுடைய பழக்கத்துல பார்த்தோன்னா மூச்சை கீழ இருந்து மேல இழுத்துட்டு போகும்போதுதான் அந்த வார்த்தை, மேல இருந்து கீழே வரும்போது ஹம், அவ்வளவுதான். மூச்சை மேலே இழுக்கிறார்கள், கீழே கொண்டு வருகிறார்கள், அது பிராணாயாம பயிற்சி. ஆனா மகரிஷி அதை மாத்தி என்ன பண்ணாரு தெரியுங்களா, மூச்சை இழுக்கும் போது மூலாதாரத்தில் இருந்து இழுத்தால் அந்த மூலாதாரத்தில்தான் விந்துநாதம் என்று சொல்லப்படுகின்ற உயிர் சக்திகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த அதோட சேர்ந்து எங்கெங்கெல்லாம் உயிர் சக்திகள் அதிகமாக இருக்கிறோ அதனோடு ஜீவகாந்தமும் அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அத இப்ப சொல்லி விளக்க வேண்டியது அவசியம் இல்லை. காரணம் உயிர் துகள்களை ஒட்டிதான் ஜீவகாந்தம் இருக்கும். அப்ப அந்த ஜீவகாந்தத்தை நம்ம அவங்க மூச்சு மேல கீழ இருந்து மேல அப்படி இழுத்துட்டு போறதுக்கு பதிலாக அந்த மூலாதாரத்தில் இருக்கிற ஜீவகாந்தத்தையே நம்ம மேல இழுத்துட்டு போய் அப்படியே தலை உச்சியில போய் அந்த ஜீவகாந்தத்தை அப்படியே பரவ விட்டோம் அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி செஞ்சு முறைப்படுத்தி அப்புறம்தான் நித்யானந்த தவத்தை மன்றங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் மகரிஷி அவர்கள். எவ்வளவு பெரிய அருமையான தவம். அதுக்கு சில நுணுக்கங்களை கொடுத்திருப்பாரு. இழுக்கும் போது என்ன செய்யணும், அதை இழுத்த பின்னாடி உடல்ல ஜீவகாந்தம் அதிகமாக சேர்ந்த பின்னாடி அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த நுணுக்கத்தை அதில் கொடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த நித்யானந்த தவத்தினுடைய அருமையான நிலை. பொதுவாகவே நித்யானந்த தவன் அவர் கண்டுபிடிச்சதனுடைய அடிப்படை தத்துவம் வந்து நம் உடலில் உள்ள ஜீவகாந்தம் எல்லா செல்களுக்கும் சீராக பரவ செய்ய நமது மகான் மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்த அற்புதமான தவம் தான் இந்த தவம். முதல்ல புரிஞ்சுக்கணும். நித்யானந்தம் என்ன, நித்தியம் என்றால் தினமும் என்று பொருள், ஆனந்தம் என்றால் இன்பம் என்று பொருள். இந்த இடத்துல ஆனந்தம் என்றால் இன்பம் என்று எடுத்துக் கொள்வதை காட்டிலும் பேரின்பம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறாரு மகரிஷி. அது முதல்ல புரிஞ்சுங்க. 4 தரமும் 3 திறமைகளும் கொண்ட சுத்தவெளியே தன்னியல்பால் எண்ணிலடங்கா தோற்றங்களையும் உயிரினங்களையும் உயிர்நிலையில் மனிதனாக மனித மனமாக இருக்கிறது என்பதை உணரும் நிலைதான் பேரானந்தங்கிறார் மகரிஷி. அந்த பேரானந்த நிலையில இந்த தவத்தை நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத வடிவமைச்சு கொடுக்கிறாரு. இந்த நித்யானந்த தவத்தை உள்ளுணர்வாக செய்து பழகிவிட்டால் எப்போது நினைத்தாலும் அதே பேரின்பம் உள்ளுணர்வாக ஊட்டெடுத்துக் கொண்டே இருக்குங்கிறார் மகரிஷி. இதுல நித்யானந்த தவத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. நம்ம உடல்ல உயிர் இருக்கு பாத்தீங்களா, வின், அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எப்பொழுதுமே காற்றை விட மிகவும் நுண்ணியது உயிர் இயக்கம், உயிர்.
அந்த உயிர் இயக்கம் எப்போ என்ன, அதனுடைய தன்மை என்னன்னு தெரியுங்களா? அந்த உயிர் இயக்கம் ஓடும் பொழுது கவ்வி கொண்டு அப்புறம் விரியுமா, அப்புறம் சுருங்குமா. இத்தகைய தன்மைகளை உடையது அந்த உயிரினுடைய அந்த சுருக்கம், அந்த விரிவு. பார்த்தாரு. என்ன பார்த்தாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படி உயிரை சுருக்கி விரிகின்ற அந்த தன்மையை நம் மனம் போல் அதை செய்து முடிக்க வேண்டும். அப்படி செய்து முடிச்சால்தான் அந்த உயிரில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை அப்படியே கொண்டு போய் விரித்து உடல் பூரா அப்படியே சூக்கும உடலை விரித்து உயிர் செல்கள் பூரா கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த நுட்பத்தை இதுல வச்சாரு. நம் மனத்தால் உடலில் உள்ள சக்தியை நாமாக இயக்குவதையும் தானாக இயங்குவதையும் கண்டுபிடித்த முன்னோர்கள் இரண்டு வகையாக இயக்கங்களை கணித்தார்கள். ஒண்ணு தானாக இயங்கும் உறுப்புகள், நம்ம உடம்புல தெரியும் தானாக இயங்கும் உறுப்புகள், நம் மனதின் விருப்பப்படி இயங்கும் உறுப்புகள். இப்படி இந்த ரெண்டு வகையை கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ண, நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இந்த உயிரினுடைய துகள் ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விரிவலை, மனத்தால் தானே விரிவலை ஆகுது. அப்ப அந்த மனத்துக்குள்ளால் விரிவலையாகிற அந்த உயிர் துகள்களை நம்ம கண்ட்ரோல்லயே கொண்டு வந்து சுருங்க வச்சு விரிய வச்சு அதன் மூலியமாக அந்த உயிர் துகளில் இருக்கிற ஜீவகாந்த அலைகளை உடல் முழுவதும் பரப்பணுங்கிறது தான் இதனுடைய நோக்கத்தாக அது சொன்னாரு. மனவேக அளவுக்கு உயிர் வேகம் இருக்காது. ஏன்னா மனம் வேகம் பயங்கரமான வேகம், உலகத்திலேயே மிகவும் அதிக வேகம் கொண்டது மனம் தான். நினைச்ச உடனே எங்க வேணாலும் போகலாம், எந்த கிரகத்துக்கு வேணாலும் போகலாம். ஆனா இயக்கத்தில் உயிர் வேகம் தான் அதிகமே இருக்குமே தவிர உயிர் வேகம் பொதுவா இருக்காது. இயக்கமா இருக்கும்போதுதான் அந்த உயிர் வேகம் அதிகம் இருக்கும். இதை மனத்தில் வைத்துதான் மகரிஷி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சூக்கும சரீரத்தை, சூக்கும சரீரம்னா தெரியுமா உங்களுக்கு? உயிர்த்துகள் ஓடிக்கொண்டு, உயிர்த்துகள் மட்டும் ஓடிக்கொண்டு இருப்பது சூக்கும சரீரம். அந்த சூக்கும சரீரத்தை விரித்தும் துரிய அளவில் சுருக்கியும் பல ஏதுவான இந்த தவத்தை கண்டுபிடிச்சு நம்மளே நாம நம்மளுடைய ஆற்றலை பயன்படுத்தி அந்த சூக்கும சரீரத்தை துரியத்துல கொண்டு போய் சுருக்கி வச்சு அங்கிருந்து அந்த சூக்கும சரீரத்தை துரியத்திலிருந்து அப்படியே விரிக்கிறார். இந்த தவத்தை இதுல கொண்டு வராங்க. இதுதான் இதனுடைய தவம் இருக்கும். இதை விளக்கமாக சொல்லி நான் உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால், மூலாதாரத்தில் இருக்கின்ற சக்தியை எடுத்துக்கொண்டு போய் துரியத்தில் ஒடுக்கியும் துரியத்திலிருந்து சூக்கும உடலை விரித்து பயிற்சி செய்யுமாறு இத்தவத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் மகரிஷி. இப்ப புரியுதுங்களா எப்படி அதை பயன்படுத்துறாருன்னு? நம்ம செய்யக்கூடியது, நம்ம மனதால் இயங்கக்கூடிய அந்த சக்தியை அப்படி கொண்டுட்டு போறாரு. அதுல நுட்பமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடலில் உள்ள ஆற்றலை நாமே நமக்குள்ளாக செலுத்துகிறோம். அப்போது ஒவ்வொரு செல்லும் சக்தி பெற்று பூரித்து செயல்படுகிறதை நாம் அனுபவபூர்வமாக உணரலாம் இத்தவத்தில்ங்கிறார் மகரிஷி. இவ்வளவு அற்புதங்கள் இந்த தவத்தில் இருக்கு. நன்றாக புரிந்து கொண்டு உள்ளுணர்வாக பெற்று பழகினால் இந்த தவம் நாம் நினைத்ததை காட்டிலும் நல்ல பலன் அளிக்குமா? எப்படி பலன் அளிக்கும்? உடல்ல ஜீவகந்தம் சேர்ந்துகிட்டே இருந்ததுன்னா என்ன பலன்? அந்த பலனை எப்படி நம்ம கொண்டு போகணுங்கிறதுக்கு அதுக்கும் வழிவகுத்திருக்கிறாரு இந்த நித்யானந்த மகரிஷி. பொதுவா பாருங்க, மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே தலை உச்சி வரைக்கும் போறாரு. இந்த நித்யானந்த தவத்தினுடைய நம்ம பின்னாடி பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, நித்யானந்த தவத்தை ஒரு 10 நிமிஷம் செய்ய போறோம். அந்த செய்யும் போது மகரிஷி சொல்லி அந்த தவ நுணுக்கங்களுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத அது அப்பதான் புரிஞ்சாதான் அவங்க மனசு அதுல ஆனந்தம் அடையும், பேரானந்தம் அடையும். அப்ப மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே தலை உச்சி வரை, மூச்சை விட்டுக்கொண்டே தலை உச்சியிலிருந்து பாதம் வரை, இதுதான் நம்ம செய்யறோம். மீண்டும் என்ன பண்றோம்? மூலாதாரத்திலிருந்து தான் இழுக்கிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே தலை உச்சி வரை, மூச்சை விட்டுக்கொண்டே தலை உச்சியிலிருந்து பாதம் வரை, இதான் செய்யறோம். இத 10 நிமிடம் செய்யணுங்கிறாரு. எதுக்கு 10 நிமிடம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கின்ற டார்மன் சக்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த மறைபொருள் சக்தியில் இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தை அப்படியே உடம்புல எடுத்துட்டு போய் நேராக எது வழி எடுத்துட்டு, முதுகு தண்டினுடைய நடு மையத்தில் அமைந்திருக்கிற மறைபொருள் நாடியான சுழுமுனை நாடி வழியாக அது அப்படியே இழுத்து தலை உச்சி வரைக்கும் போறோம். துரியம்தான். அங்க போன உடனே அப்ப அந்த சூக்கும உடம்பு தானே அது, அந்த ஆஸ்ட்ரல் பாடி அதை அப்படி மேல எடுத்துட்டு போய் துரியத்துல போய் ஒடுங்குது. அப்ப ஒடுங்கி அங்க ஒடுங்கிய உடனே இந்த மூச்சு அவ்வளவு நேரம் தான் நிற்கும். ஒடுங்கிய உடனே இம்மீடியட்டா அதை விரிக்கிறாரு. தலை உச்சியிலிருந்து அந்த சூக்கும சரீரத்தை விரிச்சு
தலை உச்சியிலிருந்து அப்படியே கன்னங்கள் வழியாக, கழுத்துகள் வழியாக, தோள்கள் வழியாக அப்படியே விரிச்சு பாதங்கள் வரைக்கும் போறாருன்னா அந்த சூக்கும சரீரத்தை எங்கே சூக்கும சரீரத்தை எந்த மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டினுடைய நாடி வழியாக, அதாவது அமைந்திருக்கிற மறைபொருள் நாடியான சுழுமுனை நாடி வழியாக அதை இழுத்துக்கொண்டு எங்கு கொண்டு போய் ஒடுங்க வைத்தாரோ, துரியத்தில் ஒடுங்க வைத்தார், தலை உச்சியில் ஒடுங்க வைத்திருக்கிறாரோ, அதை உடனே மூச்சை விட்டு கொண்டு அப்படியே அதே சூக்கும உடல் அப்படியே விரிக்கிறாரு. விரிச்சு 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 எல்லா கை கால்கள் முதுகு கழுத்து பின்பக்கம் எல்லாம் கொண்டு போய் பாத வரைக்கும் பரவி விடுறாரு. எப்படிப்பட்ட தவம் தான்! இப்படி பாத வரைக்கும் தவம் விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, மேற்படி நிகழ்வால் ஜீவகாந்த ஆற்றல் உடல் செல்கள் முழுவதும், குறிப்பாக ஐம்புலன் செல்களில் நிறைந்து புத்துணர்ச்சி பெற்று ததும்பை நிற்கின்றார். அப்படி நிற்கிற அந்த சக்தியை, அந்த ஆனந்தத்தை, இதை சிற்றம்பங்களில் பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை போடுறாரு பாருங்க. பொதுவாகவே நல்லா நினைச்சு பாருங்க. உடம்புல அதிகமா இப்ப சாதாரண ஆட்கள் என்ன பண்றாங்க, முந்திரி பருப்பு என்னென்னமோ அதெல்லாம் சாப்பிட்டு உடம்ப நல்லா தெம்ப வச்சுக்கிறாங்க. அந்த தெம்ப கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த சக்தி உடம்புல சேர்ந்த அந்த சக்தி, அந்த கொழுப்புங்கிறாங்க, கொழுப்பு சேர்ந்து நல்லா தினவெடுத்து தெரிகின்றன தோள்கள் அப்படிங்கிறாங்கல்ல. அந்த நிலையில அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி அறிவுகள் தெரியாம இருந்தால் அதை வேற இடத்துல செலவு பண்ணுவாங்க. நீங்க சிற்றின்பங்கள் அப்படின்னு செலவு செய்வார்கள் என்பதை நீங்க தவறாக புரிஞ்சு கூடாது. அதிகமாக ஒரு பொருளை தேவையில்லாம கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அந்த சிற்றின்பம் தான். அதிகமான உணவை ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு கொண்டே திகைக்கும் அளவுக்கு சாப்பிட்டு கொண்டே இருந்தாலும் அது சிற்றின்பம் தான். அதை புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஐம்புலன்கள் மூலமாக நீங்கள் பலன்களை அனுபவித்துக் கொண்டே இருக்க இருக்க அது சிற்றின்பங்களில் தான் வரும். ஆனா அதை அவர் மகரிஷி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே இந்த ஜீவகாந்தத்தை நீங்க சேர்க்கிறீங்க. நித்யானந்த தவத்தின் மூலமாக மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த ஜீவகாந்தத்தை உச்சியில கொண்டு போய் விரிச்சு அப்படியே பாத வரைக்கும் வச்சு உடம்புல நல்லா சேர்த்து ஐம்புலன்கள் உடன் செல்கள் அத்தனையும் புத்துணர்ச்சி பெற்று நிற்கும் போது அந்த உணர்வை அந்த நேரத்தில் அதை எப்படி செலவு பண்ணுங்கிறது இதே தவத்துல வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. அதான் ஒரு தவம் நுணுக்கம். எப்படி 10 நிமிஷமுங்க நீங்க மூலாதாரத்துல இருந்து எடுத்துட்டு போய் உடம்பு முழுவதும் செல்லுல அப்படியே புத்துணர்ச்சி பண்றீங்களோ, ஐம்புலன்களை புத்துணர்ச்சி பண்றீங்களோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த புத்துணர்ச்சி பெற்ற அந்த ஜீவகாந்தம் ததும்பி இருக்கின்ற அந்த உடலை தனது மனம் கொண்டு பேரானந்தத்தில் அதை ஈடுபடுத்தணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துட்டாரு. இதுதாங்க இந்த நித்யானந்தத்தினுடைய முக்கியமான நுணுக்கம். 10 நிமிஷம் சேர்த்திக்கங்க உடம்புல ஜீவகாந்தத்தை, 10 நிமிஷம் அதை பேரானந்தமா அனுபவிங்கிறாரு. இத்தனை பேர் இதை செஞ்சிருக்கான். செய்வோம் மேல். அதுக்கு பின்னாடி நான் பயிற்சி முறைகளை கொடுக்குறேன் எப்படி செய்யறது. அப்ப அப்படி செய்யும் போது என்ன, பேரானந்தத்தை அனுபவிக்கணும். அப்படிங்கும் போது அந்த உடம்புல என்னன்னு, உடம்ப 10 நிமிஷமா பாருங்கிறார். 10 நிமிஷமா அந்த பயிற்சியை செஞ்சு உடம்புல ஜீவகாந்தத்தை புத்துணர்ச்சி கொடுத்து எல்லா செல்களும் ஏற்றி ஐம்புலன் செல்களும் அப்படியே நிரப்பி விட்டுருங்க. அடுத்த 10 நிமிஷம் உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தினுடைய பேரின்பத்துக்கு நீங்க செலவு பண்ணுங்கிற. பேரின்பத்துக்கு செலவு பண்ணா இறைவனுடைய செயல், அவனை நினைத்து அவன் என்னென்ன அவனுடைய நீதிகளும் நியதிகளையும் அதை மட்டும் அப்படியே நினைச்சு அவன் எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான், அதிலிருந்து வந்திருக்கின்ற நாம் எப்படி வந்திருக்கின்றோம், அந்த நிலைகளெல்லாம் அப்படியே ஆராய்ஞ்சு அதுலயே நீங்க இறைநிலையோடு ஒன்றி அதை நீங்க செலவு பண்ணும்போது அந்த இன்பம் அடைகிறீங்க பாருங்களா, அதுதான் பேரானந்தங்கிறார். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலா 10 நிமிஷம் வாங்கிட்டோம். 10 நிமிஷம் பழையபடி நல்லா உட்காந்து அந்த 10 நிமிடங்கள்ல நாங்க செலவு பண்றதா நித்யானந்த தவத்தினுடைய உண்மையான தவ நுணுக்கம் அதுலதான் அடங்கியிருக்கு. அதைத்தான் செய்யணும். இப்ப நம்ம தவத்தை செய்ய போறோம். இந்த நித்யானந்த தவத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா 2 தான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சீர்தவம் முறையாய் செய்தேன் அப்படிம்பாரு மகரிஷி. அதே மாதிரி இறை வணக்கம், குரு வணக்கம், அப்புறம் நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி, அப்புறம் இட சுத்தி, உடல் சுத்தி, அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது என்ன செய்யறோம், தவத்துல உட்காடுறோம். தவத்துல உட்காரும் போது இந்த தவத்தை பொறுத்தளவு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா 10 நிமிடம். இதுல முக்கியமா ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரத்துல இருந்து
அந்த சக்தியை, ஜீவகாந்த சக்தியை அப்படி இழுக்கும் பொழுது உங்களுடைய மனமும் மூச்சும் ஒன்றிணைந்து செயல்படணுங்கிறாரு. மூச்சு மெதுவா போகணுங்கிறாரு, அவசரப்படக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா நீங்க அவசரப்பட்டு செய்ய 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 அது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஜீவகாந்தத்துல போய் சில நேரங்கள்ல வந்து செல்கள்ல போய் அது நிரம்ப எங்கேயாவது போய் நின்றுக்கிறோம். அதனாலதான் கடைசியில இதெல்லாம் முடிச்சுட்டு உடலை வந்து 10 நிமிஷம் பார்த்து உங்க உடல் வந்து எங்கெங்க மனசு நிக்குதோ, மண்மனம் எங்குண்டோ வாயும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயும் அங்கில்லை. மண்மனத்துல வந்து நல்லா செஞ்சு செஞ்சு பயிற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனுடைய அருமையை தெரியும். மனசு எங்கெங்க நிக்குதோ அங்கங்க அந்த உயிர் சக்தி நிக்குங்க. அதை முதல்ல எல்லா தவத்திலையும் நான் தான் அடிக்கடி சொல்றேன். தவம் ஒண்ணு இப்ப 1 லிருந்து 14 வரைக்கும் சொல்றேன். எங்க உங்களுடைய பிராணனும் உயிர் மூச்சும் மனமும் இணைந்து ஒரு இடத்தில் நிற்கிறதோ அந்த இடத்தில் உங்களுடைய உயிர் சக்தி நிற்கும். தவத்தில் மூலாதாரத்தை கொண்டுட்டு நீங்க அப்படியே என்ன சொல்றாங்க மன்றங்கள்ல, தவம் துரியம் தொடக்கம் ஆகினை. அந்த ஆகினேன்னு நினைச்சு நீங்க புருவ மத்தியில நிக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படி நிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த புருவ மத்தியில், அது மகரிஷி எப்படி புருவ மத்தியை பார்க்க சொல்லி இருக்கிறாருங்கிறதுக்கு தவ நுணுக்கங்களை கொடுத்திருக்காங்க. அப்படி நீங்க பார்க்கும் பொழுது அந்த நிலையில் நிற்கும் பொழுது அந்த குண்டலினி சக்தியானது உங்களை அறியாம என்ன பண்ண கீழிருந்து மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆகினா அதா வந்து 5 சக்கரங்களை தாண்டி 6வது சக்கரத்தில் அது வந்து நிலை கொண்டு விடும். இதை நீங்க வந்து செய்யணுங்கிறதுல கொண்டுட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. தவம் செய்து பழகி விட்டீர்களானால் உங்கள் பிராணனும் அதாவது உயிர் மூச்சும் மனமும் ஒன்றிணைந்து அதை நினைக்கும் பொழுது எங்கெங்கு உடம்பில் எந்தெந்த இடத்துல நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல அது வந்து நிலை கொள்ளும். அந்த 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 முறையை, அந்த செய்தியை மனசுல நல்லா பதிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மனசும் பிராணனும் ஒண்ணு சேர்ந்ததுதான். மண்மனம் எங்குண்டோ அங்க வாயும் உண்டு. அதுக்கு வாயுன்னா இந்த இடத்துல சக்தின்னு அர்த்தம். வாயுங்கும் போது தசவாயுக்கள் 10. அந்த தசவாயுக்கள் 10ல 10வது வாயு தான் தனஞ்சயன் வாயு. அதுதான் குண்டலினி சக்தி. அதனாலதான் திருமூலர் வந்து இந்த இடத்துல வாயும் அங்கு போட்டிருக்காரு. இந்த குண்டலினி சக்தி என்பதே வந்து தனஞ்சயன் வாயு தான், 10வது வாயு தான். அந்த 10வது வாயு என்ன செய்யுது ஏது செய்யுதுங்கிறத நான் தவநூல்களை கொண்டு தான் போய் பாருங்க. நீங்க தவநுணுக்கங்களை கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா அழகா உங்களுக்கு தவறும். இன்னொன்னு தெரியுமா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தர்றேன். ஆழியாறுல மூத்த பேராசிரியர் குற்றாலம் ஐயா அவர்கள் ஒரு சில பேரை குறிப்பிட்ட பேர்களை வந்து தேர்வு செய்து, தவத்தில் நல்ல திளைத்தவர்களை தேர்வு செய்து அவங்களே உணவு போக வர செலவு எல்லாம் கொடுத்து பெங்களூர்ல அந்த மிஷன்ல கொண்டு போய் வைத்து அதை உங்க வந்து உங்களுக்கு இந்த இசிஜி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்க உடல் எல்லாம் நல்லா வச்சு உங்களை தவத்துல இருக்க சொல்லுவாங்க ஒரு 1/2 மணி நேரத்துல. அப்படி இருக்க சொல்லும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நீங்க நல்லா பழகிருக்கீங்களா தவத்துல, உங்க தவத்துல இருக்கும்போது உங்கள் மனம் வந்து அப்படியே அலைபயாம இருக்குதாங்கிறத துல்லியமா காட்டிடும். அதனுடைய காஸ்ட் 2 crores above. 2 கோடிக்கு மேல பெற அந்த மிஷின்ல உங்களை வந்து பயிற்சி பண்ணி உண்மையிலே அதை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆலியார் ஆராய்ச்சி பண்றாங்க. அதுக்கு வந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அதில் சேர வேண்டுமானால் ஒரு நல்லது சொல்றேன் கேளுங்க. 50 வயசு கீழே தான் கேட்கறாங்க, 51 வயசு கீழே தான் கேட்கறாங்க. 50 மேல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா போன வாரம் 14, 15, 16 இந்த டிசம்பர்ல நான் சைதாப்பேட்டையில வந்து மௌனம் எடுக்கும்போது ஐயா வந்திருந்தாங்க. இந்த இந்த ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்கு சார், நான் தவணங்களை பத்தி தான் கொடுத்துட்டு இருக்கேன், எத்தனை பேர் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. அதை செய்தவர்கள் இதை நான் கொடுத்த அந்த முறைப்படி அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்க நினைக்கின்ற அந்த இதை நீங்க அடைய முடியும், அதில் ஆராய்ச்சி பண்ண முடியும், அவர்களுக்கு நன்றாக அவர்களுக்கு வரும் என்று சொல்லி இருக்கிறேன். அதனால இதை நல்லா பயன்படுத்திக்கங்க. நான் தவ நுணுக்கங்களை 1 லிருந்து 16 வரைக்கும் அழகா கொடுத்துருக்கேன். எப்படி தவம் நிக்கணும், ஒண்ணு இல்லைங்க. மனம் சிதறாமல், மனம் அலைவாயாமல் நீங்க நிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னாலே உங்களுக்கு தவம் சித்திக்குங்க. வேற ஒண்ணுமே கிடையாது.
அந்த அந்த மனம் சிதறாமல் எப்படி இருக்கணுங்கிறதுன்னா அதுலயே நினைச்சாதான் மனம் சிதறாது. அதுலயே நினைக்கணும்னா சும்மாவே இருந்துகிட்டு ஒரு புருவ மத்தியவே பார்த்துக்கிட்டே இருந்தனா 2 மத்தியம் தான் தெரியுது அதுல என்ன இருக்கு ஏது இருக்கு. மகரிஷி எப்படி நிக்க சொல்கின்றார் என்ற அந்த தத்துவங்களை உணர்ந்து அந்த நுணுக்கங்களை உணர்ந்து அதனோடு நிற்கும் பொழுது நமக்கு அந்த ஆகினா சித்தி அடையுங்க. அந்த ஆகினா சக்கரம் முதல்ல தலை 2 புருவ மத்தியில தான் இருக்குங்கிறாங்க. மூக்கு முனை மூக்கு முனை குறிப்பாய் நிக்க அப்படின்பாரு. அந்த அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த இடத்துல இருக்குன்னா அது ஆக்சுவலா எங்க அதை வைப்ரேஷன் கிடைக்கிறது அதையும் நான் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் நீங்க நல்லா முயற்சி பண்ணி நின்று நல்லா பண்ணுனீங்கன்னா அழகா உங்களுக்கு நல்ல முறையில் அது கிடைக்குங்க. இந்த 1 ல இருந்து 16 வரைக்கும் பார்த்து நல்லா நீங்களே வீட்டுல பிராக்டிஸ் பண்ணி நீங்க எப்படி கிடைக்கணும் கிடைச்சு இல்லை எனக்கு நேரா எனக்கு போன் பண்ணுங்க, எனக்கு நல்லா தவம் கிடைக்குது நான் அங்க போலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. நான் ஐயாட்ட சொல்லி உங்களை அனுப்புறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். செய்யுங்க. இதுல ஒண்ணுமே சூட்சம கம்பு சூத்திரமே கிடையாது. எல்லாமே பயிற்சி தான். பயிற்சியில் இருக்க இருக்க சரியாக பொறுத்தீங்கன்னா அதான் மகரிஷி சொல்றாரு. எந்த தவத்தை செய்தாலும் அந்த தவத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அந்த பொருள்களை உள் உணர்ந்து அகத்தில் வாங்கி கொண்டு உள்ளுணர்வாக பெற்று விளங்கி கொண்டு செய்தோமானால் அந்த தவத்தினுடைய முழு பயனை அடையலாம்னு என்ன அலைவரிசை கம்மியாகும். அவ்வளவுதான். அலைவரிசை கம்மி ஆயிட்டா அப்படின்னாலே இறைவனோட இணைஞ்சிருவோம்னு அர்த்தம். எவ்வளவு பேர் மௌனம் அனுஷ்டிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி ஆளுகள் இந்த தவ நுணுக்கத்தையும் சேர்த்து அவங்க பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்கிரம் சக்சஸ் ஆயிடும் அவங்களுக்கு. இப்ப இந்த நான் நித்யானந்த தவத்தை முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு உங்களுக்கு இப்ப கொடுக்க போறேன். இந்த ஒரு 5 நிமிஷத்துல நித்யானந்த தவத்தை எப்படி அனுபவிக்கணுங்கிறத கொடுக்க போறேன். அதை அனுபவிச்சுட்டு நீங்க நீங்க தனிப்பட்ட முறையில் இது மாதிரி அது மாதிரி அப்படியே அதை ஆற்றிக்கொண்டே வந்தால் உங்களுக்கு அந்த தவ சித்தி ஆகிவிடும். மன அலைச்சூழல் குறைந்து விட்டால் போதுங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா எப்பொழுதெல்லாம் உங்கள் மன அலைச்சூழல் குறைந்து 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 அந்த நிலைக்கு வந்து விடுகிறதோ அப்பொழுது உங்களிடம் இறைவன் உங்களிடம் பேசுவாங்கிறார் மகரிஷி. என்னத்தை பேசுவார் என்பதல்ல, உணர்த்துவார் என்பதுதான். அப்படி உணர்த்தி அனுபவம் பெற்றிருக்காங்கல்ல அவங்கதான் ஞானோதயம் பெற்றவர்கள்னு அர்த்தம். அவங்கதான் உபநிடதங்களை எல்லாம் உருவாக்குனவங்க. அந்த உபநிடதத்தினுடைய மூத்த சாரம் தான் வேதங்கள். வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற தத்துவங்களை ஆராய்வதுதான் உபநிடதங்கள். அது மாதிரி நம்ம தவத்துல நல்லா நின்று 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 நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்துருச்சு. மனம் அலையாம அலைச்சூழல் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இறை நிலையானது உங்களிடம் பேச ஆரம்பிக்கும். அதுதான் அதுவானால் அதுவே பேசும். வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே சிம்பிள் தான். யாருமே புரியுறது இல்லை. யாருமே தவத்துல இருக்கிறது இல்லை. ஏதோ அவசர அவசரமா உட்காரோம், அவசர அவசரமா எந்திரிக்கிற அப்படி இப்படி மனசு நிலை கொள்ளாது. 8 அங்கங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா பதஞ்சலி முனிவர். அதுல 8 அங்கத்துல ஒரு அங்க அந்த 8 அங்கத்தையும் நமக்கு கடைபிடிக்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அதனால தவங்களை செய்யும் போது அந்த நுணுக்கங்களை பார்த்துக்குங்க. நீங்க தவங்களை நல்லா செஞ்சுட்டு வாங்க. வீட்டுல நல்லா செஞ்சுட்டு வாங்க. இல்ல மன்றங்கள்ல குறிப்பிட்ட சில பேர் 10 பேர் சேர்ந்து நான் கொடுத்த அந்த தவ முறை நுணுக்கங்கள் படி தவத்தை ஒரு குறிப்பிட்டது நீங்களே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி தவம் எடுத்துக்கிட்டே வாங்க. எடுத்துக்கிட்டே நல்லா தெளிந்த உடனே அவருடைய பேர் என்ன கொடுங்க. நான் ஐயா குற்றாலிங்கம் ஐயா பேராசிரியர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு அந்த நிலையில அதை இது பண்ணும் மாதிரி அவர் என்கிட்ட கேட்டிருக்காரு. 10 20 அனுப்புங்கன்னு. இதன் மூலமா நான் சொல்றேன், பயன்படுத்திக்குங்க. நம்ம தவத்தை செய்வது வாழ்க்கையினுடைய நோக்கம் அடைவதற்கு தான், இறைநிலையோடு ஒன்றுவதற்கு. அதை புரிஞ்சுக்குங்க. இறைநிலையோட ஒன்றுக்குன்னு அவனோட போய் சேர்ந்துறது இல்லை. அவனுடைய நீதிகளையும் அறிவதற்கு, அவன் படைத்த அத்தனை பிரபஞ்சங்களையும் நாம் அறிவதற்கு, நம் வாழ்க்கையினுடைய நோக்கங்களை அறிவதற்கு, நம் படும் துன்பங்களை. எத்தனை மகான்கள் துன்பங்களை மக்கள் சித்தர்களை பாருங்க நீங்க. அவர் சித்தர்களுடைய இது என்னங்க தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கை நெறியே ஈகை இரவாமை மகிழ்போகம் தான். அந்த ஈகைங்கிறது அதே தாங்க. அந்த ஈகையில ஈகை என்பது உடலால் மனதால் பொருளால் அறிவால் இதுக்கு பூரா மக்களுக்கு துன்பப்படுகிற மக்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் அவங்க என்ன பண்றாங்க.
அந்த தவ நிலையிலிருந்து தங்களுடைய வாழ்நாளை கூட்டிக் கொண்டு போய் மக்களுக்கு உதவ வேண்டும் என்று அப்படியே இறந்தாலும் இரவா நிலை அது என்ன பண்ணுன இரவா நிலை அடைந்து அப்பொழுதும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்கு வேண்டியதான் ஜீவசமாதி அடைந்து முக்கியமான கோயில்கள்ல போய் அடக்கமாகி, ஏன்னா அங்கதானே முக்கியமான கோயில்கள் தானே நிறைய பேர் வருவாங்க, அங்க போய் அடக்கமாகி அப்பொழுதும் அவர்களோட வைப்ரேஷன் மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்து அவர் துன்பங்களை போக்கிக் கொண்டே இருக்கிறதா இந்த திருநிலை. அதனாலதான் நான் சொல்றேன், தவத்துல நில்லுங்க. உங்க அளவுக்காவது நம்ம அளவுக்காவது இப்ப 2 3 மகான்கள் சொன்னாங்க, சிறிதளவு தவமாவது செய்யுங்க. மரணத்துல ஐயோ நான் செத்து போயிடுவேன் நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்காது. ஏன்னா இறைவனோடு குருவனோடையும் நம்ம இசைந்து இருக்கிறோம். அதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா நல்லா ஆகும். நம்ம பின்னாடி போயிட்டோம்னா அந்த பிள்ளை இல்லைன்னா இந்த பிள்ளை, அந்த பயமத்தையும் போக்கிருங்கிறாரு அது மகாவதார் பாபாஜி அவர்கள். எத்தனையோ ஆயிரம் காலம் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறாங்க கைலாயத்தில். அப்படிப்பட்ட தவத்தை நம்ம முறையா செய்யும் போதுதான் அது நல்லா இருக்கும். இப்ப நம்ம நித்யானந்த தவத்தை இதெல்லாம் நீங்க கேட்ட பின்னாடி தவத்தை நல்லா செய்வீங்கிற ஒரு அடி மனசுல என்னுடைய ஒரு அந்த ஆசையை போட்டுக்கொண்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தவங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இப்ப இந்த நித்யானந்த தவம் எப்படி செய்யறதுங்கிறது இப்ப பாக்குறோம். தயவு செய்து உங்களுடைய இல்லத்தில் தவத்திற்குண்டான ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு நிலையை நல்ல நிலையை எடுத்துட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் மீறினா 10 நிமிஷம் கூட போகுது. அந்த நிமிஷத்துக்குள்ள யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு ஒரு தனியாக ஒரு நிமிஷம் ஒதுக்கி உங்களுக்கு தர்றேன். நல்ல அமைதியான முறையில நல்ல நேரம் உட்கார்ந்து ஏற்பாடு பண்ணி அமர்ந்திருக்கும் இடத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை வேண்டுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்க மூலாதாரத்தை முதல்ல ஸ்பாட் அவுட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேங்க, இன்னொரு ஞாபகப்படுறேன். மூலாதாரத்தை அமைதியா ஸ்பாட் அவுட் பண்ணுங்க. உங்க ஆசன வாயிலிருந்து 1 இன்ச்சு மேல இந்த முதுகுத்தண்டு முடிகிற இடத்துல தொடுற அந்த புள்ளியில தொடும். உங்களுடைய இனக்குறிக்கு நேரா பின்னாடி இந்த இடத்துலதான் மூலாதாரம் இருக்கு. ஒரு சின்ன பை விந்து பை, அந்த இடத்த அப்படியே ஞாபகம் பண்ணிக்கோங்க. மூலாதாரத்துல ஞாபகப்படுத்தி கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மூலாதாரத்துல இருக்கு. இந்த மூலாதாரத்துலதான் தண்டுவடத்தை ஒட்டி இருப்பதால் அந்த தண்டுவடத்துல மையத்துல நடு மையத்துல மறைபொருள் நாடி சுழுமுனை நாடி, இது ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், திருப்பி திருப்பி சொல்வதற்கு நேரம் இல்லை, அதனால அதை புரிஞ்சுக்கங்க. சுழுமுனை நாடி வழியாக மூச்சு அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கிறத அப்படியே நேரம் பாருங்க. இப்போ மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த தொட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுல இருந்து அப்படியே மூச்சை மெதுவா இழுத்துக்கிட்டு அப்படியே அந்த சுழுமுனை நாடி முதுகுத்தண்டு மையத்தில் அமைந்திருக்க சுழுமுனை நாடி வழியாக அப்படியே உச்சிக்கு வாங்க. உச்சிக்கு வரும்போது மூச்சை இறக்குறோம் இல்லையா, அப்படி மூச்சை இறக்கும் போது அப்படியே அந்த தலை, முகம், கழுத்து, தோல், கைகள், முதுகு, மார்பு, வயிற்று, பின்பக்கம், இடுப்பு அப்படியே பிரிஞ்சு உங்க மூச்சை விடுற அளவுக்கு வந்த உடனே பாதத்துக்கு வந்துருங்க. பாதத்தை அப்படியே இது பண்ணுங்க. பழையபடியும் திரும்ப மூச்சை மூலாதாரத்துல இருந்துங்க, மறந்துடக்கூடாது. திரும்ப மூலாதாரத்துல இருந்து மூச்சை அப்படியே மெதுவா இழுங்க. தலை உச்சிக்கு போங்க. போனவுடனே தலை உச்சியில இருந்து அதை அப்படியே பரப்புங்க. மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவா உடல் முழுவதும் அப்படியே பரப்பிக்கிட்டு பாதம் வரைக்கும் வாங்க. இங்கு மன இயக்கம் தான் ரொம்ப முக்கியம். பாதத்துல மூச்சு முடிஞ்ச உடனே திருப்பி மூச்சை இழுக்கும் போது மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுங்க. அப்படி ஒவ்வொரு தடவையும் மூலாதாரத்திலிருந்து தான் மூச்சை இழுக்கணும். துரியத்துல போய் தலை உச்சியில போய் நின்ன உடனே பழையபடியும் அப்படியே விடும் பொழுது உடல் முழுவதும் பரவணும். இங்குதான் மகரிஷி சொன்னனுடைய அந்த நுணுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும். மூலாதாரத்தில் இருக்கிற சூட்சும சரீரத்தை சுழுமுனை நாடி வழியாக தலை உச்சியில் ஒடுக்கி நிக்கிறோம். தலை உச்சியில
அந்த உச்சியில ஒடுக்கி நின்றுட்டு மூச்சு விடும் பொழுது அந்த அப்படியே விரிஞ்சு பாதை வரைக்கும் வர்றோம். அப்படியே உடலை பூரா பார்த்து விரிகிறோம். உயிர் சக்தியை மூலாதாரத்திலிருந்து துரியத்தில் சுருக்கியும், துரியத்திலிருந்து அதே உயிர் சக்தியை உடல் முழுவதும் விரித்து பாதம் வரை வருகிறோம். இதுதான் தவ நுணுக்கம் இதனுடையது. இதே மாதிரி கொஞ்சம் நேரம் செய்யுங்க. நீங்க செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உடல் செல்கள் அனைத்தும் ஜீவகாந்தத்தினுடைய தெளிவு பெற்று ஒரு ஆனந்த நிலையான ஒரு நிலையை உங்களுக்கு உங்கள் மனதில் ஏற்படும். இப்படி நீங்க செய்ய செய்ய மூலாதாரத்தில் இருக்கின்ற ஜீவகாந்த சக்தியை மூச்சை இழுத்துக்கொண்டே தலை உச்சிக்கும், தலை உச்சியிலிருந்து அந்த மூச்சை விரித்து கொண்டே பாதம் வரைக்கும் வரும் பொழுது அது உடல் செல்கள் அனைத்தும் தெளிவு பெற்று ஆனந்தமான ஒரு நிலையை உங்க மனதிற்கு உண்டு பண்ணும். இந்த நிலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிடம் ஒதுக்கி இருக்காரு மகரிஷி. நம்ம 10 நிமிடம் ஒதுக்க வேண்டாம். நான் அந்த நுணுக்கங்களை மட்டும் கொடுத்துட்றேன். நீங்க தனியா செய்யும்போது 10 நிமிடங்களுக்கு அதை எடுத்துக்கணும். இப்ப எல்லாம் இழுத்துட்டு ஜீவகாந்தத்தை மூலாதாரத்திலிருந்து எடுத்துட்டு போய் சுருக்கி அங்கிருந்து விரிச்சு அப்படியே பாதை வரைக்கும் வந்து 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 ஜீவகாந்தம் ததும்பி நிற்குது. இந்த நிலையை இப்போ நீ உங்க உடம்பு ததும்பி நிற்கின்ற இந்த ஜீவகாந்த நிலையை பேரானந்த நிலையா மாற்றணும். அந்த மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம் இறைநிலையோடு ஒன்ற வேண்டும்ங்கிறாரு. எப்படி இறைநிலையோடு ஒன்ற வேண்டும் என்பதை நான் இப்ப சொல்லிக்கொண்டே வர்றேன். என்னுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியா மூச்சு போறது அந்த இதெல்லாம் நிறுத்திடுங்க. மூச்சை இழுக்கிறது போறதெல்லாம் நின்றுட்டோம். நின்றுட்டு அமைதியா உங்க உடலை பார்த்துக்கிட்டே என்னுடைய பேச்சை காதுகள்ல வாங்கி அந்த அர்த்தத்துல உள்ளுணர்வா வந்துகிட்டே இருங்க கூட. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இதுதான் இந்த நித்யானந்த தவத்தின் முக்கியமான தவ நுணுக்கம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நல்லா உங்க உடலையே பார்த்துக்கிட்டு இருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உடலில் ததும்பி நிற்கின்ற அந்த ஜீவகாந்த ஆற்றலை இறைநிலையோடு ஒன்றை விட்டு பேரானந்தம் அடைய போறேன். இப்போ அப்படியே நான் சொல்றதை கேட்டுட்டே வாங்க. எல்லாரும் தவறுதல மூச்சை மேலேயே இழுக்கிறதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சாதாரணமா மூச்சு நடக்கிற மாதிரி வச்சுட்டு உங்க உடலையே கவனிச்சுட்டு நான் சொல்றதையே காதுக்குள்ள வாங்கி உள்ளுணர்வா வந்துருங்க. இறைநிலையின் நுண்பகுதியான இறைத்துகள் கூடி விண்ணாகி, விண்ணின் அடர்த்தி நிலை கொப்ப ஐம்பூதங்களாகி, அவை இணைந்து கோள்களாகி பிரபஞ்சமாகி, ஐம்பூதங்களின் இசைவு இணக்கத்துக்கு ஏற்ப உயிர்கள் தோன்றி, அந்த உயிர் ஓர் அறிவு முதல் 6வது அறிவாக மனித மனம் வரை இறைநிலையே வந்துள்ளது என்ற தெளிந்த அறிவு பெறும். இப்பொழுது நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஞானமே பிரம்ம ஞானம். இறைநிலையினுடைய செய்கையையும் இறைநிலையினுடைய நியதிகளையும் நீதிகளையும் அறிந்து பேரானந்தம் அடைவதுதான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நித்தியானந்தத்தினுடைய ஒரு நுணுக்கமான ஒரு நிகழ்வு. பேராற்றலும் பேரறிவும் கொண்ட சுத்த வெளியே தன் மாற்றத்தால் எண்ணிலடங்கா தோற்றங்களாகவும் உயிர்களாகவும் உயர்நிலையில் மனிதனாக மனித மனமாக வந்துள்ளது என்பது அப்படியே கொஞ்ச நேரம் நினைங்க. இந்த இறைநிலையே எண்ணிலடங்கா தோற்றங்களாய் வந்து நாம மனித மனமாக இறுதியில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்ச நேரம் நினைங்க. இதுதான் இறைவனை நினைச்சு பேரானந்தம் அடையக்கூடிய நிலையில நான் சொல்லிட்டு வரேன். இந்த பேரறிவானது பிரபஞ்சத்தில் உள்ள சடப்பொருள்களிலும் உயிர் உள்ள பொருள்களிலும் மனிதன்களிலும் அறிவாக விளங்குகிறது, அமைத்திருக்கிறார். சடப்பொருளுக்கும் அறிவு இருக்கிறது, உயிருள்ள பொருள்களுக்கும் அறிவு இருக்கிறது, மனிதனாக வந்த நமக்கும் அறிவு அதனுடன் மேலோங்கி நிற்கிறது என்பது இது இறைவனுடைய செய்கையே என்று நினைப்பாருங்க. எப்படி இந்த செய்கை வருதுன்னு பாருங்க. சடப்பொருள்களில் அந்த பேரறிவு நினைங்க. அந்த பேரறிவு பிபிஆர் பேட்டர்ன் வடிவம், பிரிசிஷன் துல்லியம்,
ரெகுலாரிட்டி, இயக்க ஒழுங்கு. இந்த நிலையில வந்து சடப்பொருள்கள்ல அந்த பேரறிவு இங்க அறிவாக வந்து கொண்டிருக்கிறதுன்னு அப்படியே நினைங்க. அதாவது உயிரற்ற பொருள்களில் வடிவமாகவும் துல்லியமாகவும் இயக்க ஒழுங்காகவும் வந்திருக்கிறது அப்படிங்கறத அதை நினைச்சிட்டு அப்படியே அப்படியே அதிலேயே நில்லுங்க. இது சடப்பொருள்கள்ல அந்த இறைநிலையிலிருந்து வந்த அறிவு இயங்குகின்றது. அதே அறிவு உயிர்நிலைகளில் வரும்போது ஏற்கனவே சொல்லப்பட்ட உணர்வு, அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு இதை சேர்த்து மேற்கொண்டு மூன்று சேர்ந்திருக்கிறது. அது பிபிஆர் பிளஸ் சிஇடி, அதாவது காக்னிஷன் உணர்வு, எக்ஸ்பீரியன்ஸ் துய்தல், டிஸ்கிரிமினேஷன் பிரித்துணர்வு. அந்த ஜட பொருள்கள் இருக்கின்ற அந்த வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கோடு சேர்த்து உணர்வு, துய்தல், பிரித்துணர்தல், அதாவது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், இந்த மூன்றும் சேர்ந்து உயிர் பொருள்களில் விளங்குகிறது அந்த அறிவு அப்படிங்கிறத எவ்வளவு அருமையாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி அப்படி அதுல நினைச்சு அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே நினைச்சு அதில் ஆனந்தப்படுங்க. இது போக மனிதனாக வந்த உடனே அந்த பேரறிவு எப்படி இங்கு அறிவாக வேலை செய்ததுன்னா, ஏற்கனவே சடப்பொருள்களில் இருந்த அந்த வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கும் உயிர்களில் இருந்த உணர்வு, துய்தல், பிரித்துணர்வும் சேர்ந்து நமக்கு அதிகமாக இன்று இரண்டு இதுகளை கொடுத்திருக்கிறது. அதுதான் SRGR என்பது செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்லப்படுகிற தன்னை உணர்தல், காட் ரியலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற இறை உணர்தல். இந்த இரண்டும் வந்து எப்படி அந்த அந்த அறிவு, அந்த பேரறிவானது பிரபஞ்ச தோற்றங்களில் உண்டாகி அந்த தோற்றங்களிலும் அறிவு இருக்கிறது, அந்த தோற்றங்களால் ஆன அந்த உயிர்களிலும் அறிவு இருக்கிறது, அந்த உயிர்களிலிருந்து அதிகமாக மனித மனம் வரை விரிந்து வந்த சொல்லுவார்ல பரிணாமத்தில் கடைசியாக பூத்த அருமையான அற்புதமான மலர் மனித இனம் பெறலாம். அந்த மனித இனத்தில் இந்த உணர்வு எப்படி இருக்கிறது, அறிவு எப்படி இருக்கிறது என்பதை வந்து மூணையும் அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்த்து அப்படியே வாங்க. இவ்வளவு அதிசயங்களையும் அந்த பிரபஞ்சமே, அந்த பிரபஞ்சத்தில் உண்டான சடப்பொருள்களிலும் உயிர்களிலும் மனிதர்களிலும் கொடுத்திருக்கிற அந்த அறிவு அப்படியே நினைச்சு கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா அந்த இறைவனுடைய அந்த ஒரு இது உங்களுக்கு தெரியும். இதையே நினைத்து, இந்த மூன்றை நினைத்து நினைத்து அந்த பேரறிவு அதே ஆட்சி இங்கு செய்வதை மனம் ரசித்து தன்னை உணர்ந்து பரவசம் அடையுங்கள். அப்படியே மனசுல நின்று பரவசம் அடையணும். அதனாலதான் இந்த 10 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்திருக்காரு இறைவனோட ஒன்று. இறைநிலையினுடைய செய்கைகளையும் நியதிகளையும் நீதிகளையும் அறிந்து பேரானந்தம் அடைவதுதான் இந்த இடத்தில் நாம் நித்யானந்தத்தில் மகரிஷி 10 நிமிடம் நமக்கு இதை நினைக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை கண்டிப்பா நம்ம செய்யணும். இந்த உணர்விலே இப்படியே இருந்து கொண்டு இது மாதிரி இன்னும் நிறைய என்னென்ன இயற்கை வளங்கள் என்னென்ன எல்லாம் கொடுத்திருக்குங்க அதையும் நினைக்கலாம். இப்ப சுருக்கமாக சொல்லும் போது இந்த உணர்விலேயே இருந்து கொண்டு அந்த தெய்வீக ஆற்றலே என் பயமாகட்டும் என்று எண்ணத்தோடு உடலை அப்படியே கவனிச்சு கலக்க விடுங்க. கலக்க விடுங்க. அது அந்த கலக்க விடுறதுக்கு தான் இந்த 10 நிமிஷம் உங்க உடலையே எண்ணி 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 நினைச்சு இந்த இதை பேரானந்தத்துல இறைநிலையோடு இணைந்து பேரானந்தம் அடைவதற்காக அவர் சொல்லி இருக்கிறார். இந்த இடத்தை இந்த உணர்விலே இருந்து கொண்டு அந்த தெய்வீக ஆற்றலை என் பயமாகட்டும் என்று எண்ணத்தோடு உடலை கவனிக்கும் போது அப்படியே அந்த பேரானந்தம் உங்க உடம்புக்குள்ள அப்படியே ததும்பி நிற்கும் பாருங்க. வான்காந்த ஆற்றல் நம் ஜீவகாந்த ஆற்றலோடு இந்த நேரத்தில் நீ நினைத்து சொல்லுகின்ற மனதில் நினைக்கின்ற இந்த நேரத்தில் வான்காந்த ஆற்றல் நம் ஜீவகாந்த ஆற்றலோடு கலப்புறும் ஆன்மீக அறிவு கொண்ட தவம். இந்த தவம் ஆன்மீக அறிவு தலை துவங்கும். அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நிலையில உடலில் ஒரு ஆனந்தமயமான நிலை ஏற்பட்டு உடலில் உள்ள அனைத்து மையங்களும் இயக்கம் பெற்று திகழும். சிறிது நேரம் உடலையே நினைத்து அப்படியே கொஞ்ச நேரம் நில்லுங்க. பேரானந்த நிலை, இந்த பேரானந்த நிலையை நீங்க நினைச்சு நினைச்சு நினைத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் நீங்கள் ஞானம் அடைந்து விட்டால் அதே அந்த பேரானந்த நிலை உங்களுக்குள் வேறு வேறாக உங்கள் அறிவுக்கு ஏற்ப உங்கள் பயிற்சிக்கு ஏற்ப அது திகழ்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். இந்த இறைநிலையானது என்னென்ன செய்கிறது என்று அதை உணர்வதுதான் இந்த நித்தியானந்தம். அதுதான் இந்த நித்தியானந்த தவத்தினுடைய நுணுக்கம் என்பதை குறிப்பிடுகிறேன். தவத்தை நிறைவு செய்கிறோம். தன் வாழ்த்து.
அருள் பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும். அருட்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும். அருட்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும். நல்ல உடம்புல தியானம் தவம் செய்து அருமையாக இறைநிலையோடு இணைந்து உடம்ப நல்லா வச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல வாழ்த்து நமக்கு சொல்லிட்டோம். அடுத்தது நம்ம வாழ்க்கை துணைவர்கள் நினைச்சு மனசுல நினைச்சு வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. 3 தடவை வாழ்த்துங்க. மக்கள் செல்வங்களை வாழ்த்துங்க. உடன் பிறந்தோர்களை வாழ்த்துங்க. மகரிஷி அதுலயே இந்த வேதாத்திரியத்தை வாழ்த்துங்க. இன்று விண்நிலை வழியில் தவம் செய்து கொண்டிருக்கும் எல்லோரையும் வாழ்த்துங்க. அவர்கள் குடும்பங்களை வாழ்த்துங்க. நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக ராஜாராமன் பழவந்தாங்கலிலிருந்து ஐயா அவர்கள் அழைக்கின்றார்கள். ஐயா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான கருத்துரை சொன்னீங்க. நித்யானந்தத்தை பத்தி நல்லா பாயிண்ட்லாம் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. என்னுடைய சந்தேகம் 2. ஒன்று இப்போ நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம் உயிராக ஓடிட்டு இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு முழுக்க ஓடிட்டு இருக்கு. அதை போய் ஏன் சுருக்கி விரித்து பண்ணணும்? அது தேவையா? சுருட்டு விரிக்கி பழகணும்னா நீங்க சூக்கும சரீரங்கிறது உயிர் ஓட்டம் இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? அந்த உயிரோட்டம் ஓடிட்டு இருக்கிற போது எல்லா இடங்கள்லயும் விரியணும் இல்லையா? விரியும். எல்லா இடங்கள்லயும் விரியும். அது இயற்கை கொடுத்த இயற்கை கொடுத்த கொடை. எல்லாம் விரியத்தான் செய்யும். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் போய் அது நிறையணும். அப்படி நிறையும் பொழுதுதான் அது நம்ம என்ன பண்ணணும்? அத சூக்கும சரீரத்தை விரிச்சு கொடுத்தா ஈஸியா போய் நிறையும். ஒரு அணைக்கட்டு இருக்கு இல்லையா? அணைக்கட்டு தண்ணி நிறைய இருக்கு. ஒரு கண்மாய் மட்டும் இருந்து பெரிய கண்மாய் வச்சாச்சுன்னா போய் எவ்வளவு நாள் ஆகும் அது போறதுக்கு? 4-5 கண்மாய் திறந்து விட்டாச்சுன்னா இம்மிடியேட்டா போகுமா இல்லையா எல்லா இடத்துக்கும்? இது மாதிரிதான் சூக்கும சரீரத்தை விரித்தும் சுருக்கியும், அதாவது நம்ம கண்ட்ரோல். அதனாலதான் என்ன சொன்னாங்க முன்னோர்கள் தன் மனத்தால் இயக்கக்கூடிய உடல் இயக்கத்தை 2 வகையா பிரிச்சாங்கன்னு சொன்னாங்க. அவருக்கா ஒண்ணு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது, இன்னொன்னு தன்னுடைய கட்டுப்பாட்டையும் மீறி செய்யறது. இப்ப இந்த தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதுதான் அந்த உயிர் துகளினுடைய செயல்கள். மனம் எங்கன்னு அதைத்தான் திருமந்திரத்துல சொன்னாரு. மண்மனம் எங்குண்டோ அங்க வாயும் உண்டு. மனசு எங்க நிக்கிறியோ அங்க பூரா உயிர் சக்தி அங்க நிக்கும். அதனால அப்ப உன்னுடைய கண்ட்ரோல் தானே அது. அப்ப அதனால என்ன பண்ண, அந்த உயிர் சக்தியை விரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த எவ்வளவுக்கு உயிர் சக்தியை விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த உயிர் சக்தி விருந்த இடத்துல எல்லாம் போய் நின்று நல்லா நிறைவு பெறும். அதுக்குத்தான், வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு வேண்டிதான் மகரிஷி என்ன பண்ணாருன்னா, இந்த சூக்கும உடலை விரிச்சு விரிச்சு தவம் பண்றதுக்கு பிரணவனாலே சூக்குமம் தானே, பிரணவ தவத்தை கண்டுபிடிச்சாரு. அது இருக்கு, இன்னும் இருக்கு பிரணவ தவம். நூல் அளவில் உடம்புல ஒடுங்கணும். அதே அடுத்த நிமிஷம் அந்த நூல் அப்படியே விரிஞ்சு உடல் அளவு விரியணும். பழையபடி நூல் அளவு ஒடுங்கணும். பழையபடி என்னன்னா உடல் அளவு, அடுத்தது உடல் அளவு இல்ல, உடலை விட்டு அந்த அரை அளவு, அப்புறம் அறையில இருந்து அப்படியே நூலளவு விரியணும். அப்புறம் ஒடுங்கணும். அப்புறம் விரியும் போது அந்த அறையில இருந்து அந்த தெரு வரை, ஸ்ட்ரீட்ல இருந்து அந்த நாடு, அந்த நகரம் வரை, அந்த தாலுக்கு வரை, நகரம் வரை, அப்புறம் உலகம், இந்தியா வரை, அப்புறம் உலகம் வரை, அப்புறம் பிரபஞ்சம் வரை விரிஞ்சு 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 ஒடுங்கி பழகிறதுக்கு தான் பிரணவத்தவன்னு பேரு. அது இப்ப இல்ல, கொடுக்கல.
அப்படி உயிரை ஒடுக்கி சுருக்கி இருக்கும் போதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை தத்துவத்துல மிக மிக முக்கியமானது. உயிரை நீ எப்பொழுதெல்லாம் ஒடுக்கி விரிச்சு நினைச்சு உன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்தது உன்னுடைய மன அலைச்சூழலை ஈஸியாக தக்க வைத்துக் கொண்டு குறைத்து விரிக்க முடியும். மனம் தானே அது. உடலை விரிச்சாலும் மனம்தான், ஒடுக்கினாலும் மனம்தான். அப்ப மனம் ஒடுங்க ஒடுங்க என்ன ஆகும்? இறைநிலையினுடைய அந்த நிலைக்கு நம்ம வந்துருவோம். அது ஈஸி இல்லையா? இப்ப புரியுதுங்களா? நல்லா சொல்லுங்க, அது வழக்கமா இருக்கு. நன்றி. அடுத்து அடுத்த கேள்வி. இப்போ இந்த தவம் நம்ம செய்யும் போது எனக்கு என்ன மனசுல தோணுதுன்னா, காய்கல்ப மாதிரி இருக்கு, அப்புறம் தண்டுவட சுத்திய மாதிரி இருக்கு. இது எப்படி கொஞ்சம் மேம்பட்டதா இருக்கும்? காயகல்பம் என்பது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, டைரக்டா உடல் இயக்கத்துக்கு உயிர் இயக்கத்தை சரி பண்றதுக்கு காயகல்பம். உயிர் சக்தி அதிகமாக கொண்டு போய் சேர்த்துறது காயகல்பம். ஆனா சூக்கும சரீரத்தை விரிஞ்சு ஒடுக்குவது ஆன்மீக சக்திக்கு உண்டானது. அதை புரிஞ்சுக்கணும். உடல் நன்றாக இருக்கணும்னா எளிய முறை உடற்பயிற்சி, மனம் நன்றாக இருக்குன்னா தவ தியானங்கள், உயிர் நன்றாக வளம் பெற வேண்டும் அப்படின்னா காயங்கள். உயிரை வளப்படுத்துவது, இது தவத்தை வளப்படுத்துவது. தண்டுவட சுத்தியில இதான மன்றம், அது கொஞ்சம் தண்டுவட சுத்தி வேற. நீங்க என்னுடைய தவ நுணுக்கங்கள் 1-16 நல்லா பாருங்க. தண்டுவட சுத்தி ஏன் பண்றோம், நாடி சுத்தி ஏன் பண்றோங்கிறத அதுல விளக்கம் கொடுத்துருப்பேன். பாருங்க பாருங்க. அது வேறு இது வேறு. ஐயா, தண்டுவட சுத்தி என்பது வேறு, உயிர் சக்தியை விரிப்பது என்பது, சூக்ம உடலை விரிப்பது என்பது கம்ப்ளீட்லி டோட்டலி டிஃபரெண்ட். அது பாருங்க, பார்த்துட்டு என்கிட்ட போன்ல கேளுங்க, நான் சொல்றேன். வாழ்க வளம். சரிங்க, ஓகே. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக சித்ரா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, மீட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. சித்ரா அம்மா, உங்களுக்கு அன்மியூட் வழங்கியாச்சு. நீங்க மைக்கை ஒரே ஒரு முறை டச் பண்ணீங்கன்னா பேசலாம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நிர்மலா அம்மா அவர்களை அழைக்கின்றோம். நிர்மலா அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நிர்மலா அம்மா சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. உங்களோட எல்லா தவ நுணுக்கங்களையும் ஓரளவுக்கு எல்லாமே பார்த்து தவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க ஐயா. அதுக்கு முன்னாடி இருந்த நிலையில இருந்து நான் ஒரு படி மேல நல்லாவே பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. ரொம்ப நன்றி சொல்றதுக்காக தாங்க ஐயா கால் பண்ணேன். அப்புறம் இன்னியோட தவத்தையும் நல்லா உணர்ந்தோங்க ஐயா. SRGR அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. அதாவது SRGRங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் தான் அதாவது சுத்தவெளியினுடைய பேராற்றல் தான் பிரபஞ்சத்தை படைச்சிருக்கு. அது சரியா? அப்ப அந்த பேரறிவும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கணும்ல, அதனுடைய தாய் தானே இது. தாய்க்கு இருக்கிற குணம் குழந்தைக்கு இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த அறிவு பிரபஞ்சத்துல இருக்கணும். அப்ப அந்த அறிவு பிரபஞ்சத்துல மொத்தமா இருக்குன்னா அந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள், மனிதனும் இருக்கிறான் இல்லையா? அப்ப அந்த அறிவு அவன் எல்லாத்துக்கும் இருக்கணும்ல, அதனுடைய தொகுதி தான்மா. அதனால அந்த அறிவு பாருங்க, அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு உயிரற்ற பொருள்களில், அதாவது கோள்கள் இருக்கு பாத்தீங்களா, கோள்கள்லாம் உயிரற்ற பொருள்கள் தானே. அந்த உயிரற்ற பொருள்கள்ல பிபிஆர்னு உங்க மனசுல பதிகிறதுக்கு வேண்டி அதை சொல்றேன். பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி. பேட்டர்னா வடிவம், பிரிசிஷன்னா துல்லியம், ரெகுலாரிட்டினா இயக்க ஒழுங்கு. இந்த மூணையும் வச்சுக்கிட்டு அந்த பொருள்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அது அறிவு தானே. அதுக்கு உயிரில்லாத பொருள்கள் இந்த 3 நிலைகளையும் கை கொண்டு சுற்றி கொண்டு இருக்கின்றன அறிவு தானே அது. சரி, அது அந்த இது போட்டோம்னா அடுத்ததுல உயிரினங்கள், எல்லா உயிரினங்களும் மனிதனும் உயிரினங்களை சேர்ந்தவன் தான். ஆனா உயிரினங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பிபிஆர்ங்கிறது அது சேர்த்து அது கூட சிஇடி அப்படிங்கிற அந்த அறிவு இயங்கிட்டு இருக்கு. சி ஃபார் காக்னிஷன், உணர்தல். இ எக்ஸ்பீரியன்ஸ், தூய்தல். டி ஃபார் டிஸ்கிரிமினேஷன். இந்த அந்த இது கூட பிபிஆர் கூட சேர்ந்து இந்த சிஆர் இருக்கு, இதுக்கு சிஇடியும் இருக்கு. இந்த 3 இருக்கு. இது உயிரினங்களுக்கு. ஆனா மனித உயிரினங்களை விட தாண்டவன் இல்லையா, மனித மனம் வரைக்கும் போயிட்டான் இல்லையா, 6 அறிவு பெற்று விட்டான்ல. உயிரினங்கள்ல 5 அறிவதோட நின்று விட்டது இல்லையா.
1 to 5 அறிவுடன் நின்றது. மனிதன் 6வது அறிவு பண்ண அவங்ககிட்ட அறிவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உயிரற்ற பொருள்கள் இருக்கின்ற அந்த அறிவானது பிபிஆர், பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அந்த அறிவோடு உயிரினங்கள், எல்லா உயிரினங்களில் இருக்கக்கூடிய சிஇடி என்கின்ற காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது உணர்தல், தூய்தல், பிரித்துணர்தல், இந்த அறிவோட சேர்த்து, அந்த அறிவு 3 இந்த அறிவு 3ஓட சேர்த்து மனிதனுக்கு மட்டும் அது இருந்து அதோட சேர்த்து இன்னொரு 2 அறிவு சேர்ந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, SR என்பது செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்கின்ற சக்தி மனுஷனுக்கு தான் உண்டு. அந்த தன்னை உணர்கின்ற அந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்று தன்னை உணர்கின்ற அந்த சக்தியை வந்தவுடன் ஜிஆருக்கு போயிடுறான். காட் ரியலைசேஷன், கடவுளை உணர்கின்ற சக்திக்கு வந்துடுறான். அதான் அந்த அறிவு வந்துடுது. இப்போ புரியுதா? நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு அதே ஆகட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நிர்மலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிர்மலா அம்மா. சரி. அடுத்ததாக செல்வம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். செல்வம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசலாம். நான் அரக்கோணம் ஜோதிநகர் மனவளக்கலை மன்றத்துல பேசுறோமா ஐயா? செல்வம் என் பேரு. நான் துணைத் தலைவர் இருக்கேன். அருமையா அந்த நிச்சயத்துவம் அருமையா செஞ்சீங்க. அருமையா இப்படியே டைரக்டாவே அப்படியே உணர்ற மாதிரி அவ்வளவு அருமையா இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதை எப்படி செய்யணும், நான் தவறா செஞ்சிருந்தேன். ஏதோ 10 நிமிஷம் அந்த பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு 10 நிமிஷம் அந்த உணர்வு ஏதோ ஒரு மாதிரியா செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப நீங்க சொன்ன முன்னாடி திருப்பி செய்யறதுக்கும் பிறருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க ஐயா. மகரிஷி இப்படிய அத்தனை உண்மையான விஞ்ஞான தளத்துல உணர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு இனிமே அந்த மாதிரி நான் செய்வேன் ஐயா. வாழ்த்துக்கு தான் போன் பண்ணேன். உங்களுடைய தவத்தை அவ்வளவு அருமையா சொல்லி கொடுத்தீங்க. முழுமையா அது மூலமாவே இருக்கக்கூடிய சக்தி படைச்சீங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். கொண்டு வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் உடலையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது எதுக்கு பார்க்க சொல்றாருங்கிற அந்த நுணுக்கத்தை தான் கொடுத்துருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாங்க ஐயா. இப்பதான் அதை உணர்ந்தேன். நான் இத்தனை நாள் பார்க்கல ஐயா. அருமையா இருந்தது ஐயா. உங்களால அந்த தவத்தை இனிமே அடிக்கடி செய்யணுன்ற எண்ணம் வந்து நித்தியானந்த தவணாவை ஏதோ உட்காந்துக்கிறோம், உடலை பார்த்துங்கிறோம்ன்ற மாதிரி தான் நினைச்சிருந்தேன். சும்மாவே உட்காந்துட்டு உடலை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி உச்சந்தல இருந்து பாதம் வரை அதை அப்படியே போறத உணர்ந்து முழுமையாக அதுல கூட இருங்க சொன்னீங்க. அவ்வளவு நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. நளினியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா ஐயா உங்களுடைய ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எப்படி ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பான உரை, நிறைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நான் உங்களுடைய உரை, உங்களுடைய தவ நுணுக்கங்கள் எங்களுக்கு ரொம்ப உதவியா, அம்மா சொன்னது மாதிரி ரொம்ப அருமையா நாங்க செயல்பட்டு வர்றதுக்கு தான் ஐயா. இப்ப நாங்க நித்யானந்த தவம் இங்க வீட்டுல ஒரு தரமும் ஜூம்ல மன்றத்துல நிறையவே செய்வோம். ஆனா எப்பவுமே இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மூச்ச நீங்க சொல்ற மாதிரி தண்டோட வழியா ஆகினைக்கு போவோம். அங்கிருந்து விரித்து உள்ளங்கால் வரைக்கும் வருவோம், மறுபடியும் மூலாதாரத்துல இருந்து விரிப்போம். ஆனா பேரியக்க மண்டலமோ இல்ல மேல சுத்த அந்த அதுக்கிட்டே நம்ம போனதே இல்லை. அதை குறிப்பிட்டதும் இல்லை. ஒண்ணு அடுத்து ஆகினை துரியத்தோட நிப்பாட்டிடுவோம். இறைநிலை தவம் மட்டும்தான் அங்க போய் நாங்க செஞ்சிருக்கோம். இதுல இன்னைக்கு வித்தியாசமா இருந்தது. நீங்க இந்த பேரியக்க மண்டலத்தோடையா இல்ல எப்படி இணைக்க சொன்னீங்க? அதாவது நம்மளுடைய அந்த மூச்சு 10 நிமிஷம் கவனிச்ச பிறகு அதை நம்மளை தாண்டி எதோட இணைக்க சொன்னீங்க? அது பெரியக்க மண்டலமா? அதாவது அருமையான கேள்வி, அனைவரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய கேள்வியை கொடுத்துருக்கீங்க. நல்லது, ரொம்ப வாழ்த்துறவங்க. முதல்ல மகரிஷி சொன்ன நித்யானந்த தவத்துக்கு ஒரு ஆனந்தத்தை, ஒரு ஜீவகாந்தத்தை உடல் முழுவதும் பரப்பி அப்படியே செல்லுகள்ல, ஐம்புலன்கள்ல அப்படியே நிறைச்சு வச்சிருப்பான் இல்லையா? அப்படி நிறைச்சு வச்சிருக்கும் போது அந்த மனமானது கேட்கும், ததும்பி நிற்கிறது உடல், தினவெடுத்த தோள்கள் அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா சில நேரங்கள்ல.
அந்த நிலைக்கு முதல் நிலை அந்த மாதிரி நல்லா இருக்கு. இந்த இதை என்ன பண்ணிக்கிட்டே இப்படியே இவங்க நித்தியானந்தவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்து அதை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த உடலை கவனிக்கும் போது அது இறைநிலையோடு அந்த பேரானந்தத்தை அதை அனுபவிச்சு அந்த அந்த ஜீவகாந்த சேர்க்கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு பழையபடி நித்தியானந்தம் பண்ண இறைநிலையோடு ஒன்றை அப்படியே செய்ய 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 போகும்போது அந்த நிலையிலேயே இருந்துவிட்டால் சாதாரணமா இருக்கும்போது அந்த பேரானந்தமானது மனதில் நின்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது மகிழ்ச்சி. அதுதான். ஓ, அப்படி புரியுதுயா. ஒண்ணு ஐயா, இந்த கேள்வி நான் கேட்கிறேன், உங்களுக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணிடுறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் ஐயா. இப்ப பஞ்சபூத ஒரு 48 நாள் விரதமா எடுத்து செஞ்சோம். அதுல எனக்கு புரியாததுன்னு இல்ல, எனக்கு என்னுடைய அறியாமை அணுக்களுக்கு நடுவிலும் 2 அணுக்களுக்கு இடையிலும் வருது. அந்த இடையில்னா அதுக்கு இடைவெளி இருக்கா இல்ல உரசுதா அப்படிங்கறத நான் ஒரு கற்பனையாவே பார்த்துட்டு இதை நீங்க முடியல வந்தா கேட்போம். அதாவது இறைநிலையினுடைய நுண்பகுதி அதனுடைய இருக்கத்தால் தான் இறைத்துகள் வருது. அதை ஒத்துக்கிறீங்களா? ஆமா, அது வருது. ஆனா அதுக்கு நடுவுல சொல்ற கேளுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இறைத்துகள் வெளியே ப்ரொடியூஸ் பண்ண பின்னாடி தோன்றிய பின்னாடி அந்த இறைவனுடைய சூழ்ந்தழுத்து மாற்றம் எப்பொழுதுமே சூழ்ந்தழுத்திக்கிட்டே இருக்கும் 4 பகுதி. அப்ப அழுத்தம் ஒரு பொருள் சூழ்ந்தழுத்தினால் அது சுத்த ஆரம்பிக்கும். ஆமா ஐயா. அப்ப சுத்த ஆரம்பிக்கிறது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த சுத்து ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண, எப்பொழுது இறைவெளியிலிருந்து ஒரு பொருள் தோன்ற ஆரம்பிக்குதோ அந்த சின்ன பொருள், ஏன்னா அத இறை துகள் தான் ரொம்ப 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 சின்னது, அதை வர்ணிக்கவே முடியாது. அது நடுவுல ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும், வெற்றிடம் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேட் இன் ஜப்பான், மேட் இன் யூஎஸ்ஏ, மேட் இன் இந்தியான்னு சொல்லி சீல் வைக்கும் போது இறைநிலையிலிருந்து தோன்றிய ஒவ்வொரு பொருளுக்கும் மேட் இன் இறைநிலை என்பது அந்த நடுவில் இருக்கின்ற வெற்றிடம். அந்த வெற்றிடம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வெற்றிடம் தான் சுத்த வெளியில் இருக்கின்ற 4 திறமைகளையும் தன்மைகளையும் கொடுக்குது. அதுல ஒண்ணு பேராற்றல், பேரறிவு. அந்த பேரறிவு தான் அந்த நடுவுல இருக்கிற அந்த இடத்துல, நடுவுல இருக்க அந்த வெற்றிடத்துல, அந்த வெற்றிடம் எது குறிக்குதுன்னா சுத்தவெளியை குறிக்குது. அங்க இருக்கிற சுத்தவெளி தான் இதுக்குள்ள இருக்கு. அந்த சுத்தவெளியினுடைய பேரறிவு தான் அதை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, சூழ்ந்தழுத்து மாற்றலா சுத்திக்கிட்டு இருக்கும் போது இதுவும் உள்ள சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த வெற்றிடம். அதுதான் அறிவு. அந்த அறிவு தான் மகரிஷி என்ன சொல்லுவாரு, என்ன இந்த நவக்கிரக தவத்துல, அதாவது கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. இந்த கோடான கோடி நட்சத்திரங்களை தாண்டி சென்றால் சுத்தவெளி மெய்ப்பொருள் அப்படிங்கிறாங்க. மெய்ப்பொருள் என்பது மெய்யாக இருக்கக்கூடிய பொருள், எப்பொழுதுமே நிலையாக இருக்கக்கூடியது. அதான் இறைநிலை, அதுதான் உள்ள இருக்கு. அந்த இறைநிலை எதுக்குள்ள இருக்குன்னா, ஒவ்வொரு அணுக்களுக்கும் மத்தியிலும், அந்த அணுக்களுக்கு மத்தியிலன்னா இறைத்துகளினுடைய கொத்து இயக்கம் தான் அணு. இறைத்துகளினுடைய கொத்து இயக்கம் தான் பின்னு, அத அணு. பின்னுங்கும் போது மகரிஷி ஆன்மீகத்துல பயன்படுத்துவாரு. விஞ்ஞானத்துல போகும்போது அது விண்ணாக்கு சொல்லுவாரு. அத ஆங்கிலத்துல சொல்லும் போது எனர்ஜி பார்ட்டிகள் அப்படின்பாரு. அப்ப அந்த சுத்தம் போது எந்த பொருள் தோன்றினாலும் சரி, அந்த இறைநிலையிலிருந்து வந்த இறைத்துகளானாலும் சரி, இறைத்துகள்கள் கோடி கோடிகள் லட்சக்கணக்கான சேர்ந்து விண்ணானாலும் சரி, விண்ணு அடர்த்தி நிலைக்கொப்ப எல்லாம் ஐம்பூதங்களாகி கோள்களாகி எல்லாம் ஆனாலும் சரி, நடுவுல அது அந்த அணுவுக்கு மத்தியில வெற்றிடம் இருக்கும். அதுதான் அறிவு, அதுதான் மெய்ப்பொருள். அதைத்தான் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, அணுவுக்கு மத்தியிலேயும்னா அந்த விண்ணுக்கு மத்தியில இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் என்ற இறைவெளியும், 2 மெய்ப்பொருள் சேரும் போது ஒண்ணு சேராது, இடைவெளி இருக்கும். அப்ப இடைவெளி இருக்கும்போது அது நடுவுல இருக்கிறதும் மெய்ப்பொருள் தானே. அணுவுக்கு மத்தியிலேயும் 2 அணுக்களுக்கு இடையேயும் இருக்கிறது வெற்றிடம் தானே. ஒன்னோட சேர்ந்தா அழிஞ்சு போயிரும்ல. அழியாம இருக்கிறதுக்கு தான் இறைநிலையை இதை தனியா சுத்த விட்டுட்டு இதை சுத்த விட்டுட்டு ஒன்னொன்னுக்கு இடைவெளி விட்டுருக்கு. அந்த இடைவெளியில இருக்கிறது அந்த மெய்ப்பொருள் தான், மத்தியில இருக்கிறது மெய்ப்பொருள் தான். அதுதான் ஒவ்வொரு அணுவுக்கும் மத்தியிலேயும்
2 அணுக்களுக்கு இடையிலேயும் இருக்கும் மெய்ப்பொருள் அப்படிங்கிறார். இப்ப புரியுதா? ஐயா நல்லாவே புரியுது. ரொம்ப சிறப்பியா, நன்றி ஐயா. அதான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ஆளுங்க நிறைய கேன்சரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா நன்றியம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க அனைவருக்கும் என் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். சிறப்பம்மா, சிறப்பம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக கனகராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சிறப்பாக இருந்தது. நித்யானந்தத்தை மகரிஷி அவர்கள் எப்படி கொடுத்தாங்க, ஆராய்ச்சி பண்ணீங்கிறத நீங்க ரொம்ப விளக்கமா எடுத்து கொடுத்தீங்க. ஏற்கனவே இது நம்ம கேட்டிருந்தாலும் இதை திருப்பி நம்ம கேட்கும்போது இன்னும் நல்லா விளக்கமா கிடைச்சிருங்க ஐயா. ஐயா எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட்டுங்கிறத விட கேள்வின்னு கேட்கலாம். பெரிய டவுட்டையும் கேளுங்க, சின்ன டவுட்டையும் கேளுங்க. மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்ப உடனே இல்லாம நம்ம அந்த மூலாதாரத்துல ஒரு 5 நிமிஷம் நல்லாவே அதை உணர்ந்து, ஏன்னா அந்த சாந்தி தவம் பண்ணும்போது பிரபஞ்ச ஆற்றல் ஈர்ப்பு ஆற்றலா அங்க வருதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அங்க ஒரு 5 நிமிஷம் நல்லாவே மூலாதாரத்துல இருந்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம குண்டலினி சக்தி இப்ப நம்ம மேல இழுத்து உடல் முழுவதும் பரவ விடலாம் இல்லைங்களா ஐயா? கரெக்ட். அருமையான கருத்துமா, அருமையான கருத்து. இந்த கருத்து எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரத்தை முதல்ல நினைக்கணும். அந்த மூலாதாரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிற அந்த முதுகுத்தண்டை நினைக்கணும். அந்த முதுகுத்தண்டுக்கு நடுவுல இருக்கிற சுழுமுனை நாடி என்கின்ற மறைபொருள் நாடியை நம்ம கற்பனை பண்ணணும். அதுவும் தொட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப தொட்டுக்கிட்டு இருக்கும் போது மூலாதாரத்தை நினைச்சு நீங்க அது வழியா அப்படியே ஒண்ணும் இல்லை, அந்த மூலாதாரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைப்போம். அந்த நடுவுல இருக்கிற சுழுமுனை நாடி ஒரு நாடி இருக்கு, அந்த நாடி வழியா நம்ம வருதுங்கிற அந்த நினைப்பு நினைச்சாலே போதும், அந்த சக்தி தன்னை போல மேலே வரும். அதுதான் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், தவம் செலுத்திட்டீங்க, அவ்வளவுதான். ஏன்னா அப்படி செய்யறதுதான் நல்லது. நீங்க அதனாலதான் நான் என்ன சொல்றேன், படிச்சு மூலாதாரத்தை ஸ்பாட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறேன் நான். புரியுதா? மூலாதாரமே தெரியாம சும்மா எங்கேயோ ஒரு மூலாதாரம் பைமாரி அப்படி அல்ல. ஆசன வாய்க்கு மேல எனக்குறிக்கு நேரம் பின்னாடி இந்த முதுகுத்தண்டு ஒட்டி நின்றுட்டு இருக்க அந்த நுனி, இது நடியில இருக்கிற ஒரு மூலாதாரத்தை முதல்ல நினைக்கிறது. அப்புறம் சரி முதுகுத்தண்டு ஒட்டி இருக்கு, அதுக்கு நடுவுல சுழுமுனை நாடி இருக்கு, இப்ப நம்ம இழுப்போம் அப்படின்ட்டு அந்த செகண்ட்ல அத்தனையும் கற்பனை பண்ணி இழுத்துட்டு அப்படியே மூச்சை மெதுவா இழுத்துட்டு போனீங்கன்னா உங்களை அறியாம அந்த சக்தியானது மேல போய் இங்க நின்று இங்க இருந்து உடல் அப்படியே பரவி மகரிஷி அதான் சொல்றாரு, ஒரு நீர்வீழ்ச்சியில் நிற்கும் போது தண்ணி தலையில விழுந்து அப்படியே உடல் முழுவதும் பரவற மாதிரி உணர்வு நம்பர் கொடுத்து பார்ப்பாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக சரஸ்வதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் சரஸ்வதி அம்மா. வாழ்க வளமுடன் நந்தினி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. நாங்க பெங்களூர். வாழ்க வளமுடன். நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம் ஐயா. வாழ்க வளமுடன். சிவானந்த நகரா கௌரி மேடம் அங்க இருந்து பேசுறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஐயா வந்து திருப்பி நீங்க சென்டருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுன்னு அழைக்கப்படவில்லை, வரவில்லை. நான் கொடுத்தேன், திரும்ப வருவேன். இந்த தடவை வருவேன். போன தடவை சொன்னேன், அவங்க ரொம்ப ஜூன் மீட்டிங் அது இருந்ததுனால வரேன். கண்டிப்பா வரேன். வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய ஸ்பீச்சை கன்னடால மொழிபெயர்த்து கேட்கக்கூடிய ஆர்வமுள்ள மெய்யன்பர்கள் உண்மையிலேயே கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எவ்வளவு நேரம் வந்தாலும் அது என் பேச்ச கன்னடால மொழிபெயர்த்து அவங்க கொடுக்குற வரைக்கும் அவங்க சாயந்தரம் 5 மணி ஆனாலும் உட்கார்ந்து கேட்கறாங்கன்னா உண்மையிலேயே நான் உண்மையே தேர்வு செய்தேன். சொல்லுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு 2 வாட்டி விருந்து சார். ஒரு வாட்டி தமிழ்ல, இன்னொரு வாட்டி அவங்க கன்னடத்துல கொடுக்குற அந்த லதா மேடம் என்ன பண்ண பேராசிரியர் என்ன பண்றாங்க, லதா ரவிச்சந்திரன். லதா ரவிச்சந்திரன் அவங்க 2 தடவை அந்த கொஞ்சம் ஃபேமிலி ஏதோ இங்க வெளியே போயிருந்ததுனால அங்க 2வது கௌரி மேடம் பிரசிடென்ட் இருந்து அவங்க தள்ளி போயிட்டாங்க. அதனால ஆமாங்க சார், அந்தரள்ளி போயிட்டாங்க அவங்க. ஆமா ஆமா. வாழ்க வளமுடன்.
உங்களுடைய மற்ற அன்பர்களை மெய்யன்பர்களை எங்களையும் நான் மறக்க முடியாதுமா. அவ்வளவு அன்பும் பாசமும். வாழ்க வளமுடன் சார். அதுதான் இப்போ எல்லாம் நாங்க கன்னடால கேட்டு கேட்டு இப்ப எல்லாத்துக்கும் தமிழ்ல விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. ஆழ்ந்து கேட்டுட்டேன். நாங்க மெயினா ரொம்ப கன்னடால தான் கிளாஸஸ் எல்லாமே. சோ இப்ப தமிழ்ல இந்த ஒன்னொன்னுத்துக்கும் இப்ப விளக்கம் கிடைக்கவே ரொம்ப அருமையா இருந்தது. இதை நாங்க அப்படியே கன்னடால டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்க சொல்றோம். வாழ்க வளம். எல்லாத்துக்கும் போய் சேருக்கும். வேதாத்திரியம் அவ்வளவு அருமையானது, எளிமையானது, ஆனா மிகவும் முக்கியமானது, ஆச்சரியப்படத்தக்க வகையில் அமைந்திருக்கிறதுமா. செய்யுங்க செய்யுங்க. கண்டிப்பா சார். போன வாரம் தான் சார் பிரம்மஜானம் போயிட்டு வந்தோம் கர்நாடகா. சொன்னார் நாகராஜ் சொன்னார். நாகராஜ் நீங்க பிரம்மஞானம் போனீங்கன்னாலே 10 பஸ் 12 பஸ்ல போயிருந்தீங்க. ஆமாங்க சார். ஆமா. வாழ்க வளம்ல சார். விரைவில் உங்களை எதிர்பார்க்கிறோம் சார். வாழ்க வளம். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா. ரொம்ப நாள் ஆச்சு உங்க ஸ்பீச் கேட்டு. ஓகே சார். இன்னைக்கு எஸ்பெஷலி நாங்க தமிழ்ல கேட்டது ரொம்ப பிடிச்சிருந்தது சார். வாழ்க வளம். வாழ்க வளம்ல நம்ம. நன்றி அம்மா. வாழ்க வளம். அடுத்ததாக லட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன் அம்மா. லட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைய கருத்துக்கள் தெரிந்து கொண்ட ஐயா. ரொம்ப மிகவும் நன்றி ஐயா. அதுக்கப்புறம் ஐயா, நீங்க இப்ப மலேசியால வெப்சைட்ல எல்லாம் பேசுவீங்கல்ல, அதுல நாங்கெல்லாம் கலந்துக்கலாம் ஐயா. அப்போது நீங்க அந்த வெப்சைட் ஐடி கலந்துக்கிற மாட்டேங்கிறேன் தான் வருத்தப்படுகிறோம். கலந்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நினைச்சிடுறேன். என்னுடைய நம்பரை கொடுங்க. நான் நாளான்னைக்கு பேசுறேம்மா. 3ஆம் தேதி பேசுறேன். சரிங்க ஐயா. ஆமா, ஔவையாரனுடைய பாட்டு 28, அதுல விநாயகர் முடிய போகுது. கிட்டத்தட்ட 15 வந்துருச்சு. முடிய போகுது. கேளுங்க, நல்லா இருக்கும். சரிங்க ஐயா. அப்ப அந்த வெப்சைட் இப்ப நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டு என் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுயா. அம்மா இதுல சாட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. சரிங்க சரிங்க. பேனா பேப்பர் வச்சிருக்கீங்களாம்மா? ஐயா பேனா பேப்பர் கையில இருக்கா? வச்சிருக்கேன் ஐயா. எழுதிங்க, டக்குன்னு எழுதிக்கங்க, லேட் பண்ணாம. 79 சொல்லுங்க, எழுதிக்கிறேன். 79 ஓகே ஐயா. 044 028 63. ஓகே ஐயா. உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. யார் யார் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களையும் சேர்த்து நம்பர் கொடுங்க. நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சுக்கிறேன். ஓகேவா? சரிங்க ஐயா. அப்புறம் ஒரு கொஸ்டின் ஐயா. இப்ப ஐயா, நம்ம துரியாதீத தவெல்லாம் பண்றோம் இல்ல, அப்ப ஐயா இப்ப ஆக்கினையும் ஒர்க் ஆகுது, அப்புறம் இப்போ இறைநிலையும் ஒர்க் ஆகுதுயா, அப்படியே ஒர்க் ஆகுமாயா? என்ன இறைநிலை ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு புரியல. ஆக்கினை ஒர்க் ஆகுது, ரைட்டு தான். துரியம் ஒர்க் ஆகுதா இல்லையா? ஒர்க் ஆகுது. இப்ப சக்திகளான்னு சொன்ன உடனே இப்ப ஆக்கினையும் ஒர்க் ஆகுது, சக்திகளும் சிந்தனையில இருக்கியா, அப்படி இருக்கலாமாயா? இருங்க. முதல்ல நீங்க துரியத்துல ஒர்க் ஆகி ஆக்கினை துரியத்தை நல்லா பழகுங்க. அப்புறம் அடுத்தது ஸ்டெப்புக்கு போங்க. எடுத்தவுடனே ஒவ்வொன்றும் நல்லா ஸ்டெப்பா போங்க, எல்லாம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க ஆனா ஆக்கினை துரியம் நன்றா கிடைத்து விட்டால் மற்ற அத்தனை தவங்களும் ஈஸியா உங்களுக்கு கைவிடும். ஈஸியா வரும். அத்தனை சுழல் மையங்களிலும் உங்களின் உணர்ச்சிகளையும் சுழற்சிகளையும் நீங்க உணரலாம். மகிழ்ச்சியினுடைய கூற்று. ஆக்கினை துரியம் கிடைக்கிற மாதிரி பாருங்க. உங்களுக்கு துரியாதீதத்துல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல பிரச்சனை இல்லையா. இப்ப ஆக்கினை துரியெல்லாம் நல்லா கிடைக்கியா. இப்ப மேல சட்டம் எது போனாலும் இங்கேயும் ஆக்கினை அப்படியே அந்த துடிக்கிறியா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதான் மனசு சில நேரங்கள்ல அந்த பழக்கத்துக்கு என்ன வரல, பயிற்சி பண்ணுங்க, மாறிடும். ஒண்ணும் பிரச்சனை. நல்ல நிலை வந்திருக்கிறீர்கள், கவலைப்பட வேண்டாம். இன்னும் அப்படியே பயிற்சி பண்ணிட்டே வாங்க. நின்று அந்தந்த இடத்துல அது கிடைக்கும். நல்ல நிலைக்கு வந்திருக்கீங்கம்மா, சந்தோஷம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. வாழ்க. அடுத்து. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயக்குமாரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா ஐயா?
வாழ்க வளமுடன்ங்கய்யா. ரொம்ப சிறப்புங்கய்யா. நீங்க ஒண்ணு அந்த புதுசு புதுசா கருத்துக்கள் சேகரிச்சு நீங்க கொடுக்கும்போது நிறைய புரியுதுங்கய்யா. அதாவது பூட்டான்ல அந்த பயிற்சி பண்ணும்போது பாடி வந்து அந்த சீதோஷ்ண நிலைக்கு அந்த பயிற்சிக்கும் மேட்ச் ஆகுது. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஹீட் அதிகமாகுது. இங்க இருக்கிற சீதோஷ்ண நிலை வேற. அதெல்லாம் சிறப்பா இருந்தது. அந்த காலத்துலயே அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருந்தாங்க தவம் பெற்றவர்கள் எல்லாம் அப்படிங்கிறது புரியுது இல்லைங்களா? அப்பெல்லாம் சாந்தி யோகம் கிடையாது இல்லைங்களா? மகரிஷி தானே அந்த சாந்தி அதாவது தவத்தை நமக்கு கண்டுபிடிச்சு முதல்ல மன்றம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா தவங்கள்ல ரொம்ப மக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கொடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தலைபாரம், கண்ணு எரிச்சல், அது இது வரவும் நிறைய போனது தான் மகரிஷி அதுக்கப்புறம் சாந்தி தவம் கண்டுபிடிச்சாரு. இப்ப சாந்தி தவம் அப்பெல்லாம் என்ன அப்படிங்களா? பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில செய்யணும், சாயந்தரம் செய்யணும், சனிக்கிழமை காலையில செய்யணும் அப்படின்னு இருந்தது. 3 வேளையும் சாந்தி தவம் பண்றது கம்பல்சரியா வச்சிருந்தாங்க மன்றங்கள்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா சரிங்க. எப்படி ஐந்தொழுக்க பண்பாடு இரண்டாச்சு, அதே மாதிரி 3 ஒன்னாயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் ஒரு ரிப்போர்ட் இல்லை எனக்கு கண்ணு வலிக்குதுன்னு யாரும் சொல்றது தவமே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன கண்ணு வலிக்குது? அதனாலதான் ஆமாங்க. தவ நுணுக்கங்களை தோற்றுவிச்சிருக்கோம். இதன் மூலமா செஞ்சு நல்லா கண்ணெரிச்சல் வந்தா சந்தோஷம் தான். சாய்ந்தவம் பண்ணா சரியா போகுது. ஐயா ஒரு சந்தேகங்கய்யா. இப்ப நம்ம ஆரம்பத்துல தியானம் நமக்கு சொல்லும் போது இந்த நித்யானந்த தவத்துல இப்ப வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு இல்லைங்களா? முதல்ல சொல்லி கொடுத்த போது ஆக்கினை துரியம் போய் தான் அதுக்கப்புறமா மூலாதாரத்துல இருந்து மூச்சை இழுத்துட்டு வரணும், அப்புறம் பாதம் வரைக்கும் விடணும் தானங்கய்யா சொல்லி கொடுத்தாங்க ஆரம்ப காலத்துல. ஆமா, அதாவது எந்த தவம் செய்தாலும் மூலாதாரத்தில் ஆரம்பிக்கும் போது ஆக்னியை முடிக்கணும், ஆக்னியில் தொட்டு போகணும். அதனால ஒண்ணும் இல்லையா? அதனால ஒண்ணு ஆக்னியில அப்படிங்களா? கொஞ்ச நேரம் நின்று துரியத்துல நின்னா மனநிலை ஒடுங்கி நல்லா இருக்கும். அதுக்கடுத்து செய்யறது நல்லா இருக்கும். அதனால ஒண்ணு இல்ல இப்ப வந்து மாத்திட்டாங்க இல்லைங்களா? இப்ப வந்து அதாவது சில நேரங்கள்ல மக்களுடைய அவசரம், அவங்க படுற அவதி, ஏன்னா 15 நாள் இருந்த அடிப்படை தத்துவத்தை 10 நாள் ஆக்கிட்டாங்க இல்லையா? ஆமாங்கய்யா. 4 அகத்தாய்வு இருக்கணும், 4 5 அகத்தாய்வு இருக்கணும், 3 நாள் எடுப்பாங்க. இப்போ ஒரு 3 அகத்தாய்வு போய் அரை நாள் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால மக்களுடைய அவதிக்கு தகுந்த மாதிரி தான் அவரு மகரிஷி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அவங்கள இறைநிலை தவம் எவ்வளவு நல்லா இருக்கு, இது இவ்வளவு நாள் செய்ய முடியுமான்னு சொல்லி அவரே யோசனை பண்ணி ஒரு 8 வரி கவிதையை கொடுத்து இதை எப்படி மனசை இயக்குங்க, அந்த பலன் கிடைக்கின்றாரு அவரை கிடைச்சது. சிறப்புங்க, சிறப்பு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எந்த தவம் செய்தாலும் அதை சரியாக செய்தால் அந்த தவத்தினுடைய பலனை நாம் அடைய முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மகிழ்ச்சி சொன்ன அந்த வரிகளை நான் ஊன்றி நின்று வைத்திருக்கிறேன். சிறப்பான விளக்கம் ஐயா. இந்த 10 நிமிடம் நீங்க செஞ்சு இந்த நித்யானந்த பயிற்சி கொடுத்தாலும் முழுமையான ஒரு திருப்தி கிடைச்சதுங்கய்யா. நல்ல ஒரு ஆற்றல், நல்ல ஒரு அது எப்படி உணர்ந்ததுனாலதான் பேச முடியுது. அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுங்கய்யா. ரொம்ப சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பருக்கு செல்வதற்கு முன்பாக ஐயா சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா, ஒரு அன்பர். மறந்துடக்கூடாது, அதனாலதான் நான் இப்ப இடையில கேட்டேன். ஆன்மீகத்துக்கும் சைவ உணவுக்கும் என்ன தொடர்பு, ஏன் சைவ உணவு சாப்பிடணும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க. பயங்கரமான தொடர்பு இருக்கு. அதான் அதுக்கு நீங்க வேற ஒண்ணும் இல்ல, உணவுலயே குணங்கள்லயே 3 குணம் இருக்கு இல்லம்மா? ஆமாங்கய்யா. இல்லையா? ஆமாங்கய்யா. குணம் இருக்கு, ராட்சச, தாமசங்கிறது மந்த புத்தி, ராட்சசங்கிறது விகாரசது, சாத்வீகங்கிறது அமைதியான குணம், நல்ல குணம். அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் இருக்கு. ராஜச குணங்கள் செய்யறவங்க தான் மாமிசங்களை சாப்பிடுறவங்க இல்லையா? ஆமாங்கய்யா. அதே இத தாமச குணம் மந்த புத்தி சாப்பிடுறவங்க இந்த கிழங்கு வகைகளை சாப்பிடுவாங்க அதிகமா விரும்பி, அவங்களுக்கு மந்த புத்தி வந்துடும். சாத்வீக உணவு சாப்பிடுறவங்க எப்பொழுதுமே பூமிக்கு மேலாக இருக்கின்ற அந்த கனி வகைகளை, உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது சாத்வீகத்துக்கு நன்றி. மகரிஷி என்ன சொல்லுவாருன்னா, மிருகங்கள் எப்பொழுதுமே துணிஞ்சு நிலத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா? மனிதன் எப்பொழுதுமே மேல் நோக்கி போகணும். அதனால அவனுக்கு உணவும் மேல் நோக்கியே இருக்கிற லெவல்ல அதைத்தான் சாப்பிடணும் அப்படின்பாரு. சாத்வீக உணவு தான், அதாவது எந்தெந்த உணவு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரிதான் குணம் வரும். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா, இந்த காடுகள்ல இருக்குல்ல பாத்தீங்களா கோயில்கள்,
நல்லா பாருங்க, நீங்க காடுகள்ல இருக்கிற கோயில் இருக்கு பாத்தீங்களா, துஷ்டா ஆமா. துஷ்டியான தெய்வங்களா என்னமோ சொல்லுவாங்களே, இந்த பராசக்தி ஆதி என்னமோ சொல்லுவாங்களேம்மா. இப்ப இந்த சாத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கங்குடி கோயில், ம், அங்க ம், எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்ரகாளி அம்மன், இந்த மாதிரி ம், அதெல்லாம் வந்து பாட்டு கோயில்கள். ம், ம். அந்த கோயில்கள் எல்லாம் மாமிசங்களை வந்து வெட்டி தான் சாப்பிட்டு அந்த சாமிக்கு படைப்பாங்க. ஆமா. ஆனா அதே இதுல வந்து இங்க நகரத்துக்குள்ள இருக்கிறது அந்த கோயில்கள் பாருங்க எவ்வளவு தெய்வீகமா இருக்கும். அங்க இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா சுத்தி வெறும் புறா இறக்க, அந்த இறக்க, ஆட்டு இறக்க, இது ரத்தம் அதெல்லாம் செதறி கிடக்கும். அங்க ம், ம், போனா அந்த ஒரு நிலை வருமா? ம், ம். சாத்வீகமான நிலை இருக்குமா அந்த இடத்துல? ஆமா. அதனாலதான் வள்ளலார் எல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எந்த எந்த தெய்வம் பழி ம், கேட்குதோ அது தெய்வம் அல்ல, வெண் கோயில் அப்படின்னு அங்க தெய்வமே இல்லைன்னு பாரு கோயில். ம், இந்த மாதிரி சாத்வீக உணவு சாப்பிட சாப்பிட என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ம். தகுந்த மாதிரி குடல்களினுடைய அந்த ஜீரண சக்தி மாற்றங்கள் வேறு விதமாக அமையும். அமையும். அப்படி வேறு ரசாயன விதம் மாற்றங்களே வேற மாதிரி அமையும், வேறு சிந்தனையும் வேற மாதிரி ஆயிடும். அது அதிலிருந்து வருகிற ரசாயன மாற்றங்கள், ஓடுதல் ரசாயன மாற்றங்கள் வேற வரும்போது, ஏன்னா மூளையினுடைய ஃபங்க்ஷனே ரசாயனத்துல தான் இருக்கு. அதுதான் முதல்ல ஆமா, புரிஞ்சுக்கணும். அங்க ஒண்ணுமே ஆமா, கிடையாது, ஒரு கொல கொலன்னு ரசாயனங்கள் தான். ஆமா. அந்த ரசாயனங்கள் சாத்வீக உணவுல இருந்து நிறைய கிடைக்கிறதுனால மூளையினுடைய விருத்தி, மூளையினுடைய அந்த விரிவு எல்லாமே நல்லா இருக்கும். ம், அதனால இதையே சாப்பிட்டதுனால வந்து அது என்ன சார், இன்னொன்னு கேட்கலாம். ம், சாத்வீக இந்த மாதிரி மாமிச உணவு சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர் தெய்வ நிலை அடைந்திருக்கிறார்கள், அது வேற நிலை. எது ஆமா. சாப்பிட்டாலும் அந்த நினைவுல இருக்கணும், அந்த எண்ணத்துல இருக்கும். அந்த எண்ணத்துல இருக்கணும். அதுதான் ரொம்ப ம். முக்கியம் இல்லையா? மனக்கட்டுப்பாடு வராது இல்லைங்களா ஐயா? அந்த ஆமா உணவு ஆமா, சாப்பிடும்போது உணவு மனசு மனக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு வர்றது. வராது. அப்படி இருந்தும் சில பேர் என்னன்னா ஆட்டை அறுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவன் கறி சாப்பிட மாட்டான். அந்த சாப்பிட உணர்வு மாட்டாங்க. அப்படியே இருக்காங்க ஆளுங்க. ஆமா. சாராய கடை வச்சிருப்பாங்க, ஆனா சாராயம் அந்த மாதிரி இதெல்லாம் உணவே விற்கிறது அருந்தவே தொழில், ஆனா அவங்க அருந்த மாட்டாங்க. சில பேர் மாட்டாங்க. இருக்காங்க நிறைய. இந்த மாதிரி நம்ம அந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதே ம், மாதிரி ம், வந்து வள்ளலாருடைய உடம்பில் மகரிஷி வந்து, அதாவது மகரிஷியின் உடம்புல வள்ளலார் வந்து இணைந்திருந்தாலும் அவருடைய முக்கியமான ஒரு நாள் ஜீவகாருண்யத்தை அந்த மாமிசம் புசிக்க கூடாது என்பதை வந்து அவர் மகரிஷி வந்து ரொம்ப அடிப்படையா சொல்லல. அவருக்கு ம். சேட்டத்துக்கு அர்த்தம் சொன்னார். ஆமா. அவங்களா திருந்தினா விட்டுருவாங்க, நம்ம சொல்லி திருந்தணும்னா அப்புறம் நம்ம கொடுக்குற அந்த நல்ல எண்ணத்தையும் எடுத்துக்கிறான்னு அவங்க இன்னும் சீரழிஞ்சுதான் போவாங்களே தவிர அவங்கள மேம்படுத்த தான் நம்ம வர சொல்லிட்டு இருக்கோம். ஆமாமா. அங்க அப்படிங்கிறது வந்ததுக்கு எனக்கு அப்புறம் அவங்களா வந்து சுய சிந்தனையில உணர்ந்து அது பண்ணணும். அதை நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஆமா. யாரையும் ஆனா வள்ளலார் என்ன சாப்பிடணும்னு. சொன்னாரு தெரியுங்களா? ம். அவர் யாரு மாம்சம் சாப்பிடுறவங்க என் கோயில்களை என்னிடத்திலே வர வராதீங்கன்றாரு. அதனாலதான் வேண்டாம். கடைசியில அவர் என்ன பண்ணாரு, கடை விரித்தே ம். கொள்வார்களேன்னுட்டாரு, முடிச்சிட்டாரு. வராம மக்கள் இங்க வராம இங்க போயிட்டாங்க. அப்படி கிடையாது இல்ல. இங்க வந்து ம். இவங்களா திருந்தினா, ஆனா இவங்களா திருந்தி விட்டாங்கன்னா என்னைக்கு தொட மாட்டாங்க. திருடனாய் பார்த்து ம். திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்கவே முடியாது. அதை பார்த்து அந்த நிலையில ம். மாமிச உணவுக்கு காட்டிலும் சாத்வீக உணவு வந்து ஆன்மீகத்துக்கு அடிப்படை. அது சரிங்க நல்லா சரிங்க. இருக்கும், மனமும் நல்லா இருக்கும், குணமும் நல்லா இருக்கும். ரெண்டாவது இறைநிலையானது. நம்ம பல்லு எல்லாம் பாருங்க சாத்வீக ம். உணவுகளுக்கு தான் இருக்கும். மாமிச ம். உணவுகளுக்கு தான் பல்லு நல்ல கூர்மையா இருந்து அந்த குத்தி அது கிழிக்கிறதுக்கு தான். சாப்பிடறதுக்கு ஏற்றாற் போல. அதெல்லாம் உணர்ந்து இது பண்ணணும். கொஞ்ச காலத்துக்கு வந்து ஏன்னா அந்த மிருகத்துல இருந்து நம்ம வந்ததுனால ம். சாத்வீக உணவுகளை விட அந்த மாமிச உணவுகளையே அது கொஞ்சம் கொஞ்சமா இருந்து இருந்துதான் விலகும். ஒரேடி இறங்குன்னா ம். அதுக்கும் சில ம். உடல் உபாதைகள் வரும். புரோட்டீன்ஸ் அதுல இருக்கிற கிடைக்கிற புரோட்டீன்ஸே உடல் வளர்த்துட்டு திடீர்னு மாறினாங்கனாலும் அதுவும் பிரச்சனை வரும். அதனால அவங்க நிதானமா இது பண்றது. ஆனா உண்மையிலேயே சாத்வீக உணவு தான் நல்லது. அதை ட்ரை பண்ணுங்க, நீங்களா கொண்டு வாங்க. ஆமா. மத்தவங்க கம்பல் பண்ணி எடுக்காதீங்க, கண்டிப்பா வேண்டாம். ஆமா. வாழ்க அதான் ஐயா வளமுடன். ஐயா ஒரு ஐயா கேட்டிருந்தாங்க, பூபதி அப்படிங்கிற ஐயா தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். வாழ்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அடுத்த அன்பராக ராஜ்குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. சிவகங்கையிலிருந்து ராஜ்குமார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சிவகங்கை ராஜ்குமாருங்க ஐயா. சொல்லுங்க ராஜ்குமார் ஐயா, சொல்லுங்க. ஐயா இந்த தவம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதாங்க ஐயா. ரொம்ப எளிமையான தவம் அப்படின்னு நினைச்சுதான் தவ மையங்கள்ல எல்லாருமே பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க அதி அற்புதமான நிறைய நுணுக்கங்கள் இதுல சொல்லி கொடுத்துட்டப்ப இந்த தவத்தோடைய மதிப்பு எங்களுக்கு இப்ப தெரியுது. இல்ல கடினமான தவமா உணரலையே ஐயா. இல்லைங்கய்யா, நான் இத்தனைக்கு எளிமையா நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க எளிமை சொன்னதுனால கடுமையாயிடுச்சு எனக்கு அப்படின்னு அந்த இடத்துல இல்லைங்கய்யா. நினைக்க இதுல வேண்டாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னுடைய கேள்விங்கய்யா, இந்த பஞ்சபூத நவகிரக தவம் வந்து எல்லாரும் பண்ற மாதிரி இந்த தவமும் வந்து தவ மையங்கள்ல எல்லாரும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா அருட்தந்தை இதை வந்து 3ஆம் நிலை அகத்தாய்வுல தான் வச்சிருக்காங்க. 3ஆம் நிலை அகத்தாய்வு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது பண்ணணுமா இல்ல எல்லாரும் பண்ணலாமாங்கய்யா?
மன்றங்கள்ல என்ன சொல்றாங்களோ அதான் வேத வாக்கு. ஆஹா. படிப்படியா வாங்க, நல்லா இருக்கும். சரிங்கய்யா. எல்லாத்தையும் மொத்தமா போட்டுட்டு இது பண்ணிட்டு ஒண்ணுமே புரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதுல திளைந்து திளைந்து திகழ்ந்து 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 திளைத்து வருவதுதான் நல்லது. செடி எப்படி இப்படி கீழ ரைட்டுங்க இருந்து மேல வந்து அப்படியே விரியுது, அந்த மாதிரி வாங்க. ரைட்டுங்க வாழ்த்துக்கள், ரைட்டுங்க. வாழ்த்துக்கள், அது வாழ்த்துக்கள். பொதுவா எல்லாருமே மன்றங்கள்ல சொல்றது எளிமையான தவம் எல்லாருமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிதான் கருத்து இருக்கு. அதாங்கய்யா கேட்டேன். எல்லா தவம் எளிமையான தவம் தான், ஒண்ணும் இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாதான் அது எளிமையா இருக்கும், இல்லைன்னா கஷ்டமா தான் ரைட்டுங்க இருக்கும். ரைட்டுங்க ரைட்டுங்க. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக லக்ஷ்மண் காந்திமதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயா தவ நுணுக்கங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா ஒரு பொதுவான கேள்வி. இப்ப வந்து இதுல நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் இப்ப வந்து ஆக்னை, துரியம், துரியாதம், நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம மந்திரங்கள், அதாவது ஆ ஊ இம் அந்த மாதிரி மந்திரங்களோட உச்சரிச்சு நம்ம அதை கவனிச்சுக்கிறது நல்லதா, இல்ல அந்த நிலையில அந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்கிறது நல்லதா? அது ஒரு விஷயங்க ஐயா. அப்ப சிவாய நம்ம நமச்சிவாயா அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரங்களோட நம்ம அதை உச்சரிச்சு அந்த தவநிலைகள் பண்றது நல்லதுங்களா? இல்ல அதாவது நல்லதுங்களா? இந்த நமச்சிவாய, சிவாய நம்ம இப்படி எல்லாம் சொல்லி மந்திரங்கள் சொல்லி தவம் இருக்கிறதெல்லாம் வந்து சித்தர்கள் பண்றது ஆன்மீகத்தில். அது கொஞ்சம் கூடுதல் நிலை. மகரிஷி சொல்லி கொடுத்துட்டது எளிய உடற்பயிற்சி, எளிய தவமுறை, எளிய குண்டலினி யோகா. சார் அது பார்த்தாலே சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகான்னு தான் இருக்கும். SKY பார்த்திருக்கீங்களா? எல்லாமே சிம்பிளிஃபைடு. நீங்க இதுல நல்லா திகழ்ந்துட்டு கொஞ்சம் இது வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த இதுலயே ஒரு 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 தேடுதல் வரும்போது அதே உங்களுக்கு அமைய ஆரம்பிச்சிடும். நீங்க கவலையே படாதீங்க. முதல்ல இதுல நல்லா வாங்க. இந்த மகரிஷி கொடுத்த 9 தவத்திலையும் வாங்க. 4 குண்டலினி யோக தவம், அருமையான தவம் கொடுத்திருக்காரு, அதுல திளைச்சி வருங்க. 5 சிறப்பு தவங்கள், அதுலயும் திளைச்சி வருங்க. பெண்ணிட்டு நீங்க இதுலயே நல்லா அடைஞ்சீங்கன்னா உங்களை அறியாமல் இதுலயே மனம் செலுத்தும் போது அதுவாகவே மற்ற தவங்களில் இருக்கின்ற அந்த சக்தியானது யார் மூலமாவது உங்களுக்கு உங்கள் பாதையில் வந்து அது வந்து உங்களை சேர்த்து விடும். வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஐயா. அப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு நிலையில இருக்கிறப்ப அந்த முத்திரைகள் வந்து அப்படி அந்த மூலாதாரம், துவாதிஸ்தானம், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அந்த முத்திரைகளோட நம்ம உட்காரலாமாயா, இல்ல கையை பொறுத்து தான் உட்கார்ந்துருக்கணுமா? மகரிஷி, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அட்வான்ஸா என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா பேசிக்லி நீங்க எப்படி திரண்டு வாங்கங்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். செய்யலாம். சரிங்க. அதே தான் நீங்க முதல் கேட்ட கேள்விக்குடைய பதில் இதுலயே தான். ஓகே ஓகே, நன்றிங்க ஐயா. முதல்ல மகரிஷி சொல்லி கொடுத்த தவங்களை நல்லா இருக்கு. மகரிஷி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தவம் இருக்கு. பிரணந்தவம் இருக்கு, மனோன்மணியன் தவம் இருக்கு, பிடரிக்கன் தவம் இருக்கு, எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நிறுத்திட்டு உங்களுக்கு இதை கொடுக்குறேன்னா இதுல முதல்ல திளர்ச்சி பெற்று விட்டீர்கள். ஆனால் உங்க மனசுல என்ன எண்ணத்தை வச்சு இது வேணும் வேணும் வேணும்னு சொல்லி தேர்ச்சி பெற்றுட்டே வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இருந்த அந்த வசதிகளை இன்னொரு மூலமாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும். இது சத்தியம். வாழ்க வளமுடன். ஐயா ஒரே ஒரு இதுங்க ஐயா, இது வந்து ரெகுலராயிட்டி பண்றதுக்கு ஒரு இது சொல்லுங்க ஐயா. ஒரு நாள் பண்றோம், ஒரு நாள் பண்ணாம அப்படியே உடற்பயிற்சியோ தியானமோ அப்படியே தவறுதுங்க ஐயா. அது ரெகுலரா பண்றதுக்கு என்னங்க ஐயா நம்ம இது பண்றது? அது கொஞ்சம் மட்டும் அது பொதுவான இதா கேட்குறேங்க ஐயா. சின்ன பையங்களா இருந்தா நீ இது செஞ்சாதான் நான் சாப்பாடு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையா? நம்ம மனசுல நம்ம நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா செய்யணும்னு ஒரு உறுதிய காலையில இருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே கண்டிப்பா முடிச்சிடலாம். ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து 600 கிலோமீட்டர் இருக்கும் மெட்ராஸ்ன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு உடனே திரும்பணும்னு சொன்னா உங்களுக்கு சங்கடப்படும். ஆனா அந்த மன வேகம் இருக்கு பாத்தீங்களா, அங்க என்னமோ இழந்து விட்டோம், அதை எடுத்துக்கொண்டு உடனே திருப்பி ஒரு பொருளை வைத்து விட்டு வந்து விட்டோம். 700 கிலோமீட்டரா இருந்தாலும் பஸ்லயோ டிராவலையோ உடனே போய் அதை கைப்பற்றணும் அப்படின்னு மனசு வேகம் நினைக்கும் போது அந்த அந்த டயர்ட்னஸ், அந்த தூரம், அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த பயிற்சியில வந்து தவம் செய்தால்தான் நமக்கு வந்து நல்லது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சில தவம் செய்வதற்குண்டான சில மகான்களுடைய அந்த அறிவுரைகள், பலன்களை இல்லை, அறிவுரைகள் என்ன சொல்றாங்க தவம் செய்யாம இருந்தா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நான் வழி சொல்லிட்டு இருக்கேன். அதை மனசுல நினைச்சு காலையில எந்திரிச்ச உடனே தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு எந்திரிங்க. உடல் டயர்டா இருந்தா அதனால வந்து ஐயோ இன்னைக்கு செய்யாம ஏதோ ஆயிரப்போது அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். அதுக்கு பதில் அடுத்ததுல இருந்து நம்ம செய்யணும்னு மனதில் உறுதி கொண்டுங்க. மன உறுதியே வேண்டும். அவ்வளவுதான்.
வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா மன உறுதி இல்லாம எதையுமே செய்ய முடியாது. மகரிஷி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, காலையில் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், தவணை எப்படி செய்வாரு? எல்லாம் 6 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன், அப்பா அம்மா எல்லாம் ஒரு ரூம்ல தான் படுத்திருப்பாங்க. எல்லாரும் படுத்த பின்னால நைட்ல தவம் செய்வாங்க. காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தவம். அது இப்படி பார்த்துக்கிட்டா மன ஆற்றல், மன முயற்சி செஞ்சுதான் ஆகணும்னு மனம் நினைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடும். கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டோம்னா அதுல இருந்து விளைவிடுவான். அதை அந்த இது இருக்கக்கூடாது. மனது கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சில நேரங்கள்ல தவம் செய்யும் போது என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது மனசுல நினைச்சப்போ தவம் செஞ்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும், உடற்பயிற்சி செய்யலைன்னா இன்னைக்கு இருக்கிற கன்றாவியில் இருக்கிறதுல கால் எடுனா கை எடுத்துறான், கை எடுனா கால் எடுக்கிறான். இப்படி இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் நம்ம அவதப்படணுமா? வேண்டாம். இருக்கிற வரைக்கும் நோயின்றி நல்ல எந்த இதெல்லாம் அதாவது இன்றி நல்லா போய் நிம்மதியா போய் சேரணும் அப்படிங்கிற அந்த வலையில இருக்கோட அந்த உடற்பயிற்சி தொடரும். அதை நினைங்க, சரியாகும். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேருங்க சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நோய்களுடைய வகைகளை பாத்தீங்கன்னா ஒண்ணும் வேண்டாம். இப்ப நோய்களை பத்தி நான் பேச ஆரம்பிச்சுட்டேன்னா இன்னைக்கு கூட்டம் அள்ளும். யூடியூப்லயும் அள்ளும், ஜூம்லயும் அள்ளும். நோய்களை பத்தி அவ்வளவு நோய்களை மக்களை வச்சுட்டு எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாம அப்படியே யார் நல்லது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலை வராம இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி நம்ம ஆரம்பத்துல இருந்து கை கொண்டு தவம் தியானங்களை செஞ்சா அது தேவையில்லை. வாழ்க்கை வளர்க்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க சிறப்புங்க ஐயா. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்மா நன்றி அம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. தொடர்ச்சி செய்யறாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. ஐயா, அடுத்த அன்பருக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு அன்பர் கிரிஜா அம்மா வந்து கேட்டிருக்காங்க. பெங்களூர்ல வந்து எங்க வந்து உங்களுடைய உரையை கேட்கலாம், எந்த மன்றம் எந்த இடம்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெங்களூர்ல வந்து சிவானந்தா ஸ்கை ட்ரஸ்ட்ல பேசுறேன், ஸ்ரீராமபுரம் ட்ரஸ்ட்ல பேசுறேன், அன்னச்சந்திராபாளையம் ஸ்கை ட்ரஸ்ட்ல பேசுறேன், அதுக்கப்புறம் பசுவன் நகர் அன்ன ட்ரஸ்ட்ல பேசுறேன். இது போக சில இடங்களை கூப்பிடுறவங்களுக்கு போறேன். அவங்க ஏதாவது முக்கியமான ஏதாவது 2 இடங்கள் சொல்லுங்க ஐயா. எந்த இடத்துல சில முக்கியமான வந்து தமிழ் மன்றம்னா ஸ்ரீராமபுரம் ட்ரஸ்ட் பெங்களூர். ஸ்ரீராமபுரம் அது வந்து இதுங்களா ஐயா? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் வரும். பக்கத்துல ஸ்ரீராமபுரம் ட்ரஸ்ட். அது ஏதாவது கொஞ்சம் முகவரி ஏதாவது சொல்ல முடியுமா? அது அவங்க போன்ல கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. சரி. அம்மா போன் போட்டுருங்கம்மா. அது நம்பர் ஐயா நம்பர் போட்டிருக்கு சாட் பாக்ஸ்ல. நீங்க அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சிக்கு பிறகு நீங்க ஐயாவோட தொடர்பு கொண்டு அதெல்லாம் கேட்டுக்கலாமா? வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் வடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. சபரீஷ் ஐயா, ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க. ஆமாங்க ஐயா. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கும் உரித்தாகட்டும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு ஒரு கேள்வி வந்து என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க, அதாவது ஃபுட்ல மட்டும்தான் அந்த சாத்விகம் தமசிகா ரஜசிகம்னு இருக்குங்களா? இல்ல ஏன்னா மனிதர்களையும் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும். அப்படியே புரிச்சுக்குங்க. சாத்வீகமான மனிதர்கள், மந்த புத்தி உள்ள மனிதர்கள், ராஜச ரொம்ப கொடூரமான மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துலயுமே இருக்கு. இயற்கையில கூட அப்படி இருக்குமாங்க ஐயா? இயற்கையில கூட உங்களுக்கு இயற்கையில கூட அதாவது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் மண்ணில் பிறக்கையிலே. புரியுதா? இயற்கையில வந்து அது மாதிரி எல்லாம் கிடையாது. இறைநிலையானது ஒரே மாதிரிதான் வச்சிருக்கோம். அது வளர்கிறத பொறுத்தவரைக்கும் தான் அதனுடைய வித்தியாசம் தெரியும். அது ராட்சச குணமா வருதா, சாத்வீக குணமா வருதா, மந்தச குணமா வருதா அப்படிங்கிறது பொறுத்தவரைக்கும் தெரியும். இயற்கையில அந்த அமைப்பு கிடையாது. ஓ சரிங்க ஐயா. கண்டிப்பா. இயற்கையில எப்படிங்க குழந்தை வந்து எப்படி இது பண்ணும்? வளர்றதை பொறுத்து தானே. நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அன்னை வளர்ப்பதில்லைங்கிறது இல்ல, சூழ்நிலையில இருக்குல்ல, மாறுதில்லை. எல்லா காரணங்கள்னாலும் இருக்கும். ஆனா பிறக்கிற குழந்தைகள் வந்து இயற்கையானது. அதாவது மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகவே இயற்கை எல்லாத்தையும் வளங்களை படைத்திருக்கிறது. அது மனிதன் தான் கெடுத்து பிடிச்சவராகிட்டு. சரிங்க ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவசக்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா.
ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேங்க ஐயா. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஜோதிட வல்லுநர் அம்மா. ஆமா ஐயா. சொல்லுங்க. போட்டிருக்கு, அஸ்ட்ராலஜர்னு போட்டிருக்கு, சொல்லுங்க. ஆமா ஐயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு உத்தாவட்டுமா, சொல்லுங்க. வருஷ கடைசியில உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். வருஷ கடைசியிலேயாவது சந்திச்சீங்களே, ரொம்ப பெரிய சந்தோஷம். சந்தோஷம். அதுதான் 2025க்கு எனக்கு கிடைச்ச பெரிய அற்புதம் ஐயா. ஐயா உங்களோட தவ நுணுக்கங்கள்லாம் மிக சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. நான் தொடர்ந்து செய்யறேங்க ஐயா. தியானம் என்ன இருந்தாலும் தொடர்ந்து செய்திருவேன் ஐயா. எனக்கு நம்மளே ஐயா பெரிய சந்தோஷம். ஒரு 3 வருஷ காலமா அதுலயே இருக்கேன் ஐயா. பிரம்மஞானமும் முடிச்சாச்சுங்க ஐயா. இன்னும் ஆர்வம் மேல ஓங்கிக்கிட்டு தான் இருக்கு. நான் அவர் கூடயே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் ஐயா. சொல்லுங்க. ஐயா எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன் ஐயா. ஒரு சிலரை இப்ப நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டே வரோம் ஐயா, அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு சிலரை நம்ம சந்திக்கிற டைமுக்கு ஐயா என்னோட நெற்றி ஆகினே இருக்கு தானே ஐயா, அதுல ஒரு சிலர்கிட்ட பேசக்கொள்ளாங்க ஐயா, துடிப்பு வருதுங்க ஐயா. அந்த நல்லதுதான். அந்த மாதிரி நேரங்கள்ல, முக்கியமான அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க பேசுகின்ற அந்த பேச்சு மிகவும் முக்கியமானது, தடைபடக்கூடாது என்று நினைத்தால் அந்த இதையோடு சேர்த்து பேசுங்கள் அப்படின்பாரு. சில நேரம் பாத்தீங்கன்னா தீட்சை கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க இல்லையா உங்களுக்கு, இந்த மாதிரி எது சாப்பிட்டாலும் சரி, உணவு உட்கொண்டாலும் சரி, இல்ல அல்லது யாருடைய பேசும்போது இந்த தொழில் செய்யும் மாதிரி ஆக்னியிலே துருத்திலே நின்று செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிலை வருது. அதுல நீங்க இப்ப கடைபிடிச்சுங்க. அருமையான நிலை மாதிரி. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். எனக்கு அந்த நிலையில, அதாவது பேச்சை தடைபிடிக்க முடியாது, நிறுத்தக்கூடாது, அப்படிப்பட்ட பேச்சை நான் தொடர்ந்து இருக்கிறேன். அப்ப இந்த நேரத்துல எனக்கு துடிக்கிறது என்றால் அந்த துடிப்ப உணவுல இருந்து அதை அப்படியே அந்த இடத்துல இருந்து அதை தொடருங்க. அப்படியே இது தேவையில்லாத பேச்ச பேசிக்கிட்டு இருக்கோம், இது நமக்கு இப்ப தேவையில்லை, ஆகினை துடிக்குது அப்படின்னா அமைதியாக உட்கார்ந்து விடுங்க, ஆகினைய கவனிங்க, டெவலப்மெண்ட் ஆகிடும். சரிங்க, சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். இந்த தவம் நித்யானந்த தவத்தை பத்தி பாத்தீங்க, இன்னைக்குதான் முழுமையா ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் முழுமையா. அதாவது சின்ன 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 சந்தேகங்கள் இருக்குங்க ஐயா, இன்னைக்கு நல்ல அழகா விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ஐயா. இது எந்த மாதிரி நேரத்துல செய்தா நல்லங்க ஐயா? தவங்கள் எப்பொழுதுமே காலையில நேரத்துல செய்யறது நல்லது. காலையில, ஏன்னா அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல தவம் செய்வது என்பது மிக 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 உத்தமமானது. ஆனா அந்த நேரத்துல நம்ம எந்திரிக்கிற உடல்நிலை, அது இது வயசு எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு, சூழ்நிலையும் பொறுத்து இருக்கு. அந்த நேரத்துல எந்திரிச்சிட்டீங்கன்னா யார் தொந்தரவு இருக்காது. மத்த நேரத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுல அந்த பிரச்சனை, அது இது சப்தம் எல்லாம் இருக்கும். அந்த நேரம் ஒண்ணும் இருக்காது. அதனால தவம் செய்யறது காலையில 6 மணிக்கு முன்னாடி செய்யுங்க, இல்லைன்னா 6 to 6:30 தவம் முடியும். அருமையா இருக்கும். சரிங்க, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்கள் இருக்கிறோம். நேரம் கருதி அனைவரும் கொஞ்சம் சுருக்கமாக கேட்டால் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தவம் நடத்தி முடிச்ச உடனே தத்துவ விளக்கம்னு நான் எங்க மன்றத்துல சொல்லுவேன். தவமும் இருக்கணும், தத்துவம் எல்லாம் எந்திரிச்சு போவாங்க. தவம் முடிஞ்ச உடனே லேடிஸ் எல்லாம் வேலை இருக்குன்னு நினைச்சு போவாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், நீங்க வெறும் தவம் மட்டும் பண்ணீங்கன்னா பிரயோஜனம் இல்லை, அதுக்கான விளக்கங்களையும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எல்லா வில்லேஜ் லேடிஸ் போவாங்க. நான் சொல்லுவேன், சிலர் கேட்டு இருந்துருவாங்க, ஆனா சிலர் போயிடுவாங்க. இப்ப நீங்க சொல்லும்போது இவ்வளவு அருமையான பேராசிரியர்களை அருத்தந்து நம்ம கிட்ட காட்டாம விட்டுட்டாரே. இப்பதானே இந்த கொரோனானாலதானே இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஐயா நான் சும்மா இதுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களோட தவ விளக்கம், தத்துவ விளக்கத்தை தான் நுணுக்கங்களை தெரிஞ்சுதான் ஆட்டோமேட்டிக்கா அந்த நினைப்பு வந்துடுது. செய்யும் போது ஐயா இப்படி சொன்னாரே, அப்படி சொன்னாரே, நம்ம பழையதை விட்டுறணும் அப்படின்லாம் யோசனை வந்துடுது. மிக சிறப்பு ஐயா. இது மிக அவசியமானதும் கூட. சிறப்புன்னு சொல்றது எல்லாத்துக்கும் சொன்ன பொதுவான வார்த்தை. மனவள கலைஞர் அத்தனை பேருக்கும் மிக மிக அவசியம் ஐயா. ஒண்ணு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஆழ்ந்து தவம் செய்வேன் ஐயா. மன்றத்துல நான் தான் தவம் எடுப்பேன், மௌனத்துக்கு நான் தான் நடத்துவேன்.
இங்க வந்த பிறகு யூடியூப் வச்சு அது நான் மகிழ்ச்சி குரல்ல இந்த தவம் வர்றதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆழ்ந்து செய்வேன். சில சமயம் டைவர்ட் ஆகும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அக்டோபர் 8 என்னுடைய கணவர் இறந்துட்டாரு ஐயா. அதுல இருந்து என்னால தவமே செய்ய முடியல ஐயா. மனசு ஒரு நிலைப்பட மாட்டேங்குது. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். அந்த நிலையை உணர்ந்த இறைநிலை செய்கின்ற செயல்கள் அனைத்தும் சரியா தான் இருக்கும். அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக செஞ்சிருக்கான், இது நன்மைக்கேன்னு சொல்லி நினைச்சு கொஞ்ச நாளைக்கு அந்த வருத்தங்கள் இருக்கிறதும் அதுக்கு மேல அப்படியே பயிற்சி பண்ணி வாங்க சரியா போயிடும். எல்லாத்துக்கும் அந்த நிலை வருத்தம். இழப்பை வந்து மறப்பதற்கு சில நேரங்கள் ஆகுமாமா. அது வரைக்கும் நீங்க மனவளக்கலையில இருந்ததுனால இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வரணுங்கிறது இல்லை. கொஞ்சம் நீங்களா மனசை இது பண்ணி இந்த நிலையில இருந்தா நல்லா இருக்குமே, இறைவனா பார்த்து கொடுத்துருக்கான், இது நாள் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கான். இதுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவோம், அதனால நம்ம பரவாயில்ல இறைநிலை இந்த நிலையில வச்சிருக்காங்க. அப்படிதான் ஐயா நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கூட ஐயா என்ன செய்ய முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அது அப்படியே நினைச்சு மனசை மாத்த பழங்க. தவத்துல இருக்க பழங்க. முதல்ல தவத்துல இருங்க. நல்ல, அதாவது இந்த மாதிரி நேரங்கள்ல மற்றவங்களுடைய நலன்கள்ல அதிகமா அக்கறை காட்டுங்க. மற்றவங்களுடைய நலன்களை மனசு புண்படாத அளவுக்கு அவங்களை சந்தோஷப்பட்டு பேசுற அளவுக்கு உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி பேசுறேன். சாமி சொன்ன மாதிரிதான் இருக்கேன் ஐயா. இப்போ நான் தவம் மேற்கொண்டு செய்யலாமா? தாராளமா நிறுத்தக்கூடாது, தாராளமா செய்யணும். செஞ்சு மன தவம் செஞ்சாதான் மனம் வந்து அந்த நிலைக்கு அடங்கி அது வந்து பண்படும். இல்லைன்னா பழசுலயே தான் பெருகிட்டே இருக்கும். தவம் செய்யுங்க, விட்டுறாதீங்க. தவம், உடற்பயிற்சி, காயகல்பம் பண்ணுங்க. உடற்பயிற்சி, காயகல்பம் எல்லாம் பண்ணுங்க. எனக்காக வாழ்த்துங்க ஐயா. வாழ்க வளமுடன். மனம் சமாதானம் அடையணும்னு வாழ்க வளமுடன். அடுத்ததாக பேர் போடல அன்பர்களை அழைக்கின்றோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா உங்க பேரை மாத்திர வேண்டியதாம்மா, செல் நம்பர் தான் மாத்திரங்க ஐயா. மடிப்பாக்க வந்தீங்க ஐயா, லீலா வீட்டுக்கு. உமாங்க ஐயா, உமா பேசுறேங்க ஐயா. எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்ல கேள்வி கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. ஐயா, இந்த நித்தியான தவம் செய்யும் போதுங்க ஐயா, மேல உச்சிக்கு போயிட்டு தானே ஐயா வரணும்? உச்சியில, அதாவது மூலாதாரத்திலிருந்து மூச்சு இழுத்துக்கிட்டு உச்சிக்கு போய் உச்சியில இருந்து அப்படி நேரம் பாதம் வரைக்கும் போகணும். பழையபடி மூலாதாரத்துல ஸ்டார்ட் பண்ணி உச்சி, பழையபடி பாதம். அதான் முறை. சரி ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க ஐயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி அம்மா. மண்டத்துல பயிற்சி எடுத்துக்கோங்கம்மா. தவம் நடக்கிறப்ப நீ போய் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் ஆகும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பு ஐயா. எல்லா அன்பர்களுக்கும் கேள்வி முடிந்தாச்சு. இதோட நிறைவு செய்துக்கலாம். உங்களைதான் பாராட்டுங்க. எல்லா நம்பருக்கும் சொல்லிக்காம டக்கு டக்குன்னு கொடுத்து முடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்களப்பா, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வு